கிறிஸ்து அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் இப்போ நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு வர எல்லா பாடங்களுமே இந்த கடைசி காலத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிகளை ஒட்டி இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். காரணம் இப்போ நமக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க, படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போது நமக்கு சில தீர்க்க தரிசனங்களை நம்ம கொஞ்சம் சற்று உற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கூட அந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு எகிப்தின் பாரம் அப்படிங்கிறதா இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு தலைப்பு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பாரம்ங்கிற வார்த்தையை பேர்டன் ஆங்கிலத்தில் இருக்கு இல்லையா, இதை நம்ம 2-3 சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம். நம்ம பேசிக் எடுக்கும்போதே ஒரு சில சகோதரர்களுக்கு தெரியும். கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு ஆரம்பிப்போம். ரொம்ப அருமையான ஒரு சத்தியம். கடல் வனாந்தரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையில் அடிக்குது. கடல் என்பது இந்த உலகம், வனாந்தரம்ங்கிறது ஒழுங்கில்லாத நிலைமை. கவனிக்கலாம், பாரம் அப்படிங்கிறது ஒழுங்கில்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு வரப்போகிற பாரம் அப்படிங்கிற ஒரு பாடம். அதே மாதிரி நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா, அதில் மோவாபின் பாரம், அரபியாவின் பாரம், அப்புறம் தரிசன பள்ளத்தாக்கின் பாரம், இந்த மாதிரி நிறைய பாரங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த எகிப்தின் பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். இதில் என்ன ஆச்சரியம், அந்த நம்ம ஏற்கனவே பழைய நிறைய பாடங்களை நம்ம என்ன கவனிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு பட்டணங்களை தேவன் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறாருங்கிறத கவனிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு பாபிலோன் அப்படின்னாலே நமக்கு தெரியும். பாபிலோன்னாலே இது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாபிலோனும் அவள் குமாரத்திகளும், அந்த பெயர் சபை மண்டலம் ஒட்டு மொத்தம் அதை சொல்கிறார் பாபிலோன். அதே மாதிரி பரம எருசலேம் அப்படின்னாலே அது திருச்சபையை அது குறிக்கிறதா இருக்கும். சாதாரணமாக எருசலேம் அப்படின்னா அது இஸ்ரேல் ஜனங்களையும் குறிக்கிறதா இருக்கும். அது எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக அப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறத நம்ம கவனிக்கலாம். அப்போது ஒவ்வொரு பட்டணங்களை ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறத நம்ம கவனிக்கலாம். அந்த அடிப்படையில் எகிப்து அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், இந்த உலகம் தான் இல்லையா? அப்போ இந்த ஒரு பெரிய விக்கிரக தேசம் அன்னைக்கு எகிப்து இருந்தது. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த உலகமே ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே போன ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம். அப்போது இந்த எகிப்தை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். எகிப்தின் பாரம். இது நம்ம ரொம்ப அப்படியே பெரிய இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் பார்த்துட்டோம். எகிப்து என்பது இந்த உலகத்தினுடைய காரியங்கள், சாத்தானுடைய இந்த 2வது உலகத்தினுடைய விஷயம் எல்லாமே நம்ம கவனிச்சிருக்கிறோம். இதில் கொஞ்சம் முதல் வசனத்தை கொஞ்சம் கவனிச்சுன்னா, எகிப்தின் பாரம், இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். இதுதான் முதல் வசனம். அது ஆரம்பிக்கும் போது எகிப்தின் பாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்போ எகிப்தின் பாரம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பாரம்னா என்ன இல்லையா? பாரம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்போ தான் நம்ம அந்த விஷயத்தினுடைய விளக்கம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஏற்கனவே பைபிள் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்க முடியாது. பைபிளுக்கு டிக்ஷனரி பைபிள் தான். அப்போ இந்த இடத்துல ஒரு பாரம், பேர்டன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஜோடி இருக்குமா இல்லையா? அந்த ஜோடி பாருங்க, எரேமியா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம். அப்போ பாரம்னு என்ன, உங்களை தள்ளிடுவேன் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம். எகிப்தின் பாரம் அப்படிங்கிற போது அந்த பாரம்னு என்ன, உங்களை தள்ளிடுவேன். அதிலே 23ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம், கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன். அப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாரம்னாலே பார்த்தீங்கன்னா நான் தள்ளிடுவேன், தண்டிச்சிடுவேன். அப்போ எகிப்தின் பாரம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ எகிப்தை தேவன் தள்ள போகிறார் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் தண்டிக்க போகிறார், நமக்கு புரியும். அப்போ எகிப்து என்பது இந்த உலகம். அப்போது இந்த உலகம் ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய உச்சக்கட்ட நிலைமைக்கு இப்போ வந்தாச்சு. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இந்த எகிப்துக்கு ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு
அவர் செய்கிறது கவனிக்கலாம். பட் அதுக்கு முன்னாலே இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே இருந்த எகிப்து எப்படி இருந்ததுன்னு கண்டுபிடிச்சோம்னா அது அப்படியே நம்ம ஈஸியாக இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமாக யாத்திராகமத்தில் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எப்படி மோசே போய் அங்கே சில அற்புதங்கள்லாம் செய்யும்போது அந்த பார்வோனுடைய சாஸ்திரிகள் கூட சில அற்புதங்கள் எல்லாம் பண்ணாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன இருந்தது? இந்த கெட்டுப்போன தேவதூதருடைய சில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. பாருங்கள், யாத்திராகம் 7:11 அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்தான், எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அப்போது அந்த மாதிரி இன்னைக்கு கெட்டுப்போன தேவதூதருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இன்றைக்கி நிறைய சூனியங்கள் காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு எப்படி இருந்ததோ, எப்படி இப்போ அந்த மோசே அங்கே வந்தபோது இருந்ததோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இப்போ 2ஆம் வருகையில் வந்திருக்கும்போது இங்கே மிக அதிகபட்சமாக இந்த சூனியங்கள் எல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய இருந்த நதி, நைல் நதி. அது நம்ம நைல் நதியை பற்றிலாம் படிச்சிருக்கோம், மிக பெருசு நல்லா படிச்சிருக்கோம். அந்த நைல் நதியினுடைய செழிப்புனால தான் எகிப்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. அதை ஏசாயா 19ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா 7ஆம் வசனம் பாருங்கள். ஏசாயா 19:7 அதுக்குரிய ஒரு செழிப்பு குறித்து சொல்கிறார். நதியோரத்திலும் நதிமுகத்திலும் இருக்கிற மடல் உள்ள செடிகள், அந்த மாதிரி சொல்கிறார். அப்போது இந்த நதி மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. அதை ஒட்டி எக்கச்சக்கமான செடி கொடிகள் இருந்தது, நாணல்கள் இருந்தது. அதிலிருந்து தயாரிக்கப்படுற பொருளை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அங்கே இருந்துதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய செழிப்பில் என்னென்னவெல்லாம் இருந்தது பாருங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல சொல்ற பாரு. கானான் தேசம் பற்றி சொல்லும் போது நீ விட்டுட்டு வந்த எகிப்து தேசமா இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது மகா செழிப்பா இருந்தது. இப்போ நீ இங்கே என்ன செய்யணும்? நீ தான் விதைக்கணும், நீ தான் அறுவடை செய்யணும். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் அங்கே சொல்றார். அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ லோத்து ஆபிரகாமும் லோத்து பிரிகிறாங்க. லோத்து சோதோம் கொமாராவை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறார். அது எப்படி இருந்துதான் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கதாக கண்டான். பாருங்க, நீர்வளம் பொருந்தி இருப்பதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்படின்னா எவ்வளவு வளம் பொருந்தியதாக அந்த எகிப்து தேசம் இருந்திருக்கும். அதே மாதிரி தாங்க சகல வளமும் இங்கே இருக்கு. ரிசோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எல்லா வளங்களும் இந்த பூமியில் நிறைஞ்சிருக்கு இப்போ உச்சக்கட்டத்தில். அதனால தான் எல்லா பொருளும் செய்கிறாங்க. எக்கச்சக்கமான பொருள் பூமியிலிருந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, செய்துகிட்டே இருக்கிறாங்க. சகல அன்னைக்கு எப்படி ஒரு சகல வளமும் நிறைந்ததாக இருந்தோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, அந்த எகிப்து ராஜா அவன் எப்படி இருந்தான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, பாருங்க எகிப்து பார்வோன் தானே ராஜா. அவன் எப்படி இருக்கானா, நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு நதி என்னோடது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற முதலையே உனக்கு விரோதமாய் வருவேன். அப்போது பார்வோன் ராஜா எகிப்தில் நதி மத்தியில் நின்றுட்டு என்னோடது நதி, இதை என்ன செய்வேன், எனக்காக உண்டு பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அந்த எகிப்தினுடைய ராஜா பார்வோன் யாருக்கு நிழலாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா சாத்தானுக்கு. அவன் சொல்கிறானா இதெல்லாம் என்னோடது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூட சொன்னான் இல்லையா, இது என்னோடது, எல்லாமே என்னோடது, நான் உட்கார்ந்துட்டு எல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன் வாயிலே துரோடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதுகளில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவில் இருந்து தூக்கிடுவேங்கிறார். கவனிச்சு பாருங்க. அப்போ நீ எதில் செழுமையாக இருக்கிறியோ அதிலிருந்து நான் வெளியெடுக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்கிறார். சாத்தானை எகிப்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸிலிருந்து என்ன செய்ய போகிறார்னா அவர் வெளியெடுக்க போகிறார். ஸோ இதுதான் எகிப்துக்கு வரப்போகிற பாரம். அது மட்டும் இல்லை, எகிப்தில் அந்த விளைஞ்ச அந்த காய்கறிகளை பற்றி படிக்கலாம் பாருங்க. என்ன ஆகும்? 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள்லாம் மீன், நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. தமிழில் மச்சங்கள்னு போட்டிருக்கு இல்லையா, மீன்கள், மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டு, இன்றைக்கி எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி கிடைக்குது. அன்றைக்கி எப்படி அந்த இடத்துல அந்த செழிப்பான காய்கறிகள் போக்குவரத்து இருந்த மாதிரி இன்றைக்கி என்ன வேணாலும் கிடைக்குது இந்த பூமியில். இப்போ கொரோனா பீரியடு,
எல்லாம் லாக்டவுன் பண்ணியிருக்கு. ஏதாவது கிடைக்காமல் இருக்குதான்னு பாருங்கள், எல்லாமே கிடைக்குது, எல்லா பொருட்களும் கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செழுமை வாய்ந்த ஒரு பகுதியாக எகிப்து இருந்தது மாதிரி இன்றைக்கி இந்த உலகம் உச்சக்கட்ட ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பில் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, நம்முடைய எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் மோசேயை பற்றி படிக்கிறோம். மோசே எந்த சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்கள். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அப்ப எகிப்தினுடைய பொக்கிஷங்களிலும், அப்ப எக்கச்சக்கமான பொக்கிஷங்கள் எகிப்தில் இருந்தது. அப்ப அந்த மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இல்லாத பொருளே இல்லை, அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 4:30 வசனத்தில் சகல கிழக்கித்த புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் பெருசாக. சாலமோனுடைய ஞானத்தை எகிப்தியருடைய ஞானத்தோடு கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி பாருங்கள், எத்தனை விஞ்ஞானிகள், எவ்வளோ பெரிய படிப்பாளிகள், மத தலைவர்கள் இல்லையா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஞானம் உள்ளவர்கள். ஆக்சுவலாக இந்த ஞானம் உலக பிரகாரமான ஞானம், அது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஞானத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எகிப்தில் தான் சகல சாஸ்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மோசையை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போ அவரே வல்லவர் ஆகிறார் அப்படின்னா அப்புறம் எந்த அளவுக்கு அவருடைய எகிப்தினுடைய சாஸ்திரங்களை அவர் கற்றுக்கணும். எதுக்காக இவ்வளவு தூரம் பார்க்குறோம்? இவ்வளோ நேரம் பார்த்த எகிப்து தேசம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்த உலகம் தன்னுடைய உச்சக்கட்ட ஒரு அறிவில், உச்சக்கட்ட பொருள்களில், உச்சக்கட்ட ஞானத்தில் இன்றைக்கி பெருத்திருக்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் தேவனை மறந்துட்டாங்க. ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் எவ்வளவு ஞானம், எவ்வளவு பொருள்கள் செலவு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இப்படியே தொடர்ந்துட்டு போச்சுன்னா உலக ஜனங்கள் ஜீவனும் இருக்காது, அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மகா பெரிய வேலையும் இந்த பூமியில் நடைபெறாது. ஆனால் தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டார். ஒட்டுமொத்த உலக ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தள்ளுவார், அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறார். நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போது இப்போ எப்படி தள்ளி எப்படி சேர்த்த போகிறார், இதுதான் விஷயம். எப்படி எகிப்தை தள்ளி எப்படி அவர் சேர்த்துக்கொள்ள போகிறார். அப்போ ஏன் தள்ளுறாரு? உணரணும். எகிப்து அல்லது எகிப்து ஜனங்கள் தங்களுடைய நிலைமைகளை, தங்களுடைய அறிவு பெருசுன்னு நினைக்கிறத விட்டுட்டு தங்களுடைய நிலைமைகளை உணரணும். அப்படி உணரணும்னா இந்த பூமியில் இவர்கள் என்னென்னவெல்லாம் நம்பியிருந்தாங்களோ அதெல்லாம் இவங்களை கைவிடணும். கைவிடுறது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, கைவிடக்கூடிய சூழ்நிலை வந்தால் தானே கைவிடுவாங்க. அப்போ அந்த சூழ்நிலையை சாத்தான் என்கிறவன் ஏற்படுத்த மாட்டான். ஏன்னா அவன் இந்த பூமியில் அதைத்தான் மூலதனமாக வச்சுருக்கான். அப்போது அதை யார் தான் செய்யணும்? தேவன் தான் செய்யணும். சரி, இப்போ தேவன் டைரெக்டாக பூமிக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் இல்லை. இது அசுத்தமான பூமி, அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர் இந்த பூமியை இப்படி திரும்பி உத்து பார்த்தா இந்த பூமி பஸ்பமாயிடும். ஏன்னா அவருடைய மகா பரிசுத்தம் அந்த மாதிரி. அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, முதல் வருகையிலையும் இந்த பூமியை காப்பாற்றுவதற்குரிய ஈடுபலியை கொடுக்கறதுக்கு தன்னுடைய குமாரன் அனுப்புகிறார். 2ஆம் வருகையிலையும் இந்த பூமியவே காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய குமாரனை ராஜாவாக அனுப்புகிறார். ஸோ அவர் ராஜாவாக இந்த பூமியில் வரக்கூடிய விஷயத்தை தாங்க இப்போ எகிப்தின் பாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளேயே வரும். ஏசாயா 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மீது ஏறி எகிப்துக்கு வருவார். அது என்ன மேகமான மேகம்? இப்போ ஆக்சுவலாக இந்த வசனம் எப்படி நம்ம தவறாக புரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்குன்னா, தேவனே 2ஆம் வருகையில் வருவார் போல் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆக்சுவலாக பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இந்த பூமிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் வருகையிலேயே ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அப்போது பிதாவாகிய தேவன் வர்றாருன்னா யார் வர்றதாக புரிஞ்சுக்கணும்? அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் வர்றார். அவர் வர்றாருன்னா அவருடைய அப்பா வர்றாருன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவன் தான் இந்த பூமியில் வர்றார் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அவர் சார்பாக அவருடைய பிரதிநிதியாக
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரார். அது மட்டுமல்ல, மகிமையடைந்த நிலைமைக்குள்ளே போகும்போது பிதாவாகிய தேவன் என்ன நிலைமையில் இருக்காரோ அந்த நிலைமையில் கிறிஸ்து இருக்கார். அப்போ பிதாவாகிய தேவனே இந்த பூமிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய குமாரன் வருவார்னு தான் தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்போ அவருடைய பிரசன்னம். அப்போ எகிப்தின் மீது வேகமான மேகத்தின் மேலே வர்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேகம் வந்து வேகமாக வருமா? நம்ம ஏற்கனவே 2ஆம் வருகை சப்ஜெக்ட் படிச்சிருக்க முடியாது. அவர் மேகத்தின் மீது வருகிறார். மேகத்தின் மீது வருகிறாருங்கிறது நமக்கு தெரியும். அது மப்பும் மந்தாரமான நாள். இயேசு கிறிஸ்து வந்தாலே த டே ஆஃப் கிளவுட்ஸ்னு போட்டிருக்கு யோயேல் 2ஆம் அதிகாரத்தில், மப்பும் மந்தாரமான நாள். அப்போது இந்த இடத்துல வேகமான மேகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா அன்எக்ஸ்பெக்டட் கிளவுடு. அன்எக்ஸ்பெக்டட் கிளவுடுனா மேகம்ங்கிறது உபத்திரவம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துட்டார்னாலே திடீரென்று, நல்லா புரிஞ்சுக்கலாம், திடீரென்று அன்எக்ஸ்பெக்டட் கிளவுடுனா எதிர்பாராத மகா பெரிய உபத்திரவங்கள் இந்த பூமியில் நடக்கும். கொரோனா எதிர்பார்த்தாங்களான்னு பாருங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வரும். என்ன ஃபியூச்சர் பிளான் போட்டாங்க இல்லையா? நிறையா எல்லா நாடுகளும் பிளான். ஆனால் ஒரு பிளானும் நடைபெறக்கூடாதபடி முடக்கிட்டார் பாருங்க. வேகமான மேகத்தின் மேலே வந்தார். வந்தோடனே இங்கே என்ன நடக்குதான்? எகிப்தின் விக்கிரகங்கள் குலுங்குதான். நல்லா புரிஞ்சுக்கலாம். எகிப்தின் விக்கிரகம்ங்கிறது ஏதோ விக்கிரகம்ங்கிறது ஒரு விக்கிரகம் மட்டுமில்லை அன்புக்குரிய சௌரி. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, பொருளாசைக்கே விக்கிரகம்னு தான் பேர். ரெண்டாவது, நம்ம தேவனை மதிக்காமல் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது சொல்லப்போனால் பொதுவான அடிப்படையில் சொல்லப்போனால் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை, ஒரு கணத்தை வேறு எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான். அப்படி இந்த பூமியில் ஜனங்க தங்களுடைய சுயநலத்துக்கும் அதற்கேற்ற அதை சுயநலத்தை நிறைவேற்றக்கூடிய பொருள்களுக்கும் சுயநலத்தை நிறைவேற்றக்கூடிய தவறான கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லுகளுக்கும் மண்ணுகளுக்கும் இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறான் மனுஷன். இப்போ எல்லாம் குலுங்குது பாருங்கள். ஏன் அப்படின்னா, குலுங்குதுன்னா புரியுதா? அது வந்து பயங்கரமாக ஆட்டம் காணுதான். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. எந்த கடவுளை நோக்கி இவங்க கும்பிட்றாங்களோ அந்த கடவுளே இப்போ குலுங்குது இல்லையா? அது என்ன நடக்குதுன்னே தெரில. அப்போது ஏன் தெரில? அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தான் சொல்கிறார், எகிப்தின் விக்கிரகங்கள் இங்கே குலுங்கும். எதெல்லாம் மேன்மையாக இவங்க நினச்சாங்களோ அதெல்லாம் அவங்கள கைவிடணும். அதனால் இவங்க எதிர்பார்த்தாங்க தங்களுடைய கடவுள்கள் எல்லாம் தங்களை காப்பாற்றும்னு சொல்லி. இப்போ அதுக்கு கொரோனாவே முன்னுதாரணம். இப்போ இவங்க கடவுளையே தேடி போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா அது காப்பாற்றாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு அந்த வசனம் என்ன சொல்லுது? எகிப்தின் விக்கிரகங்களை உங்களுக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே கரைஞ்சு போயிடுமா. அதனால் ஏன் அப்படின்னா, சங்கீதம் 104 ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். கிறிஸ்து வரக்கூடிய விதத்தை பற்றி சொல்லும்போது, தமது மேல் வீடுகளை தண்ணீர்களினால் மச்சுப்பாவி மேகங்களை தமக்கு ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். இதெல்லாம் வசனங்கள். இப்போ இந்த பூமியில் சாத்தான் வந்து தந்திரமான அந்த காற்றை விடுறான்னா, இயேசு கிறிஸ்து அதை விட மிகப்பெரிய காற்றை இந்த பூமியில் விடுறாராம். கோராவரி காற்றுன்னெல்லாம் நமக்கு எசேக்கியேல் எரேமியேல் புஸ்தகத்தில் நம்ம படிக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இந்த பூமியில். அதனால தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இதோ மேகங்களுடனே வருகிறார். 7ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? மேகங்களுடனே வருகிறார். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவாங்க. அந்த பார்த்துங்கிற வார்த்தைக்கு நமக்கு தெரியும் அப்டோமாய்ங்கிற வார்த்தை, ஆப்டிகல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, கண்ணாடி மாதிரி. அப்போ எல்லா ஜனங்களும் புலம்புவாங்களாம். அதாவது பார்த்துன்னா இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து புலம்புறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து புலம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க பார்க்கவே அங்கே முடியாது. ஸோ அப்போ பாருங்கள், இந்த மாதிரி அவங்க புலம்பும்போது இப்போ அந்த எகிப்தினுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சிரும். இதைத்தான் செப்பனியாவில் கூட ஒரு வசனம் இருக்குது. அதாவது எகிப்தின் விக்கிரகங்களை பற்றி சொல்லும்போது, கர்த்தர் அவர்கள் மேல் கெடியாக இருப்பார், பூமியில் உள்ள தேவர்கள் எல்லாம் மெலிந்து போவார்கள் சொல்கிறார் பாருங்க. பூமியில் உள்ள தேவர்கள் எல்லாம் மெலிந்து போவார்கள் அப்படின்னா, இந்த பூமியில் இவங்க எதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இன்றைக்கு எந்த விதமான ஒரு வேலையை செய்யாமல் தங்களுடைய சக்தி இல்லாமல் இன்றைக்கி அந்த மாதிரி. அப்போது லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினுடைய அடையாளம். வானம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத சாத்தானுடைய அரசாட்சி, அரசாங்கங்கள், மத தலைவர்கள், அவங்களுடைய விஷயம்தான். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால மனுஷருடைய இருதயம் என்ன ஆயிடுமா? சோர்ந்து போகும். அப்போ எல்லாருடைய இருதயமும் இன்றைக்கி கரைஞ்சு போகிற ஒரு கண்டிஷன் இருக்குது. விசேஷமாக பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இப்போ பொதுமக்கள்
ஒரு வகுப்பார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு வகுப்பார் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் யார் தெரியுங்களா அதிகமாக பிரச்சனைகள் யாருக்கு இப்போ வந்திருக்குன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த தேசத்தை ஆள்றாங்க பாருங்கள், ஆளக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க, ஜனங்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் இன்றைக்கி பயங்கரமான சோர்வு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில். இதுக்கு அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டே ஒரு மிகப்பெரிய உதாரணம். பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம், வேகமான மேகத்தின் மேலே இயேசு கிறிஸ்து அங்கே வந்துட்டார். இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போது இவர்களெல்லாம் என்ன பண்ண போகிறார்? 2ஆம் வசனம் இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 19:2. சகோதரனுடனே சகோதரனும் சிநேகிதனுடனே சிநேகிதனும் பட்டணத்தோடே பட்டணமும் ராஜ்யத்தோடே ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர் கலக்க பண்ணுவேன். இப்போ 2வது தீர்க்க தரிசனம் என்ன நடக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது, இப்போ வேகமான மேகத்தின் மீது உள்ள கிறிஸ்து வந்துட்டார்னாலே இங்கே என்ன நடக்கும்? எகிப்தியரை எகிப்தியரோட போர்க்கலக்க பண்ணுவேன். சகோதரனுடைய சகோதரன், சிநேகிதனோட சிநேகிதன்னா புரியுமில்ல, யார் ரொம்ப ரொம்ப சிநேகிதம் பாராட்டுறாங்களோ. இது விசேஷமாக எப்படி எடுத்துக்கலான்னா, இன்றைக்கி பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு காலத்தில் சிநேகிதராக இருந்தவங்க கடைசியில் என்ன ஆகிட்டாங்கன்னா பயங்கரமான ஒரு எதிரிகளானாங்க. வடகொரியா, தென்கொரியா படிச்சிருக்கிறோம், ஈரான், ஈராக்கு படிச்சிருக்கிறோம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறவங்க. ஆனால் அதே சமயத்தில் திடீரென்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான் 2 பேரும் சகோதரர்கள் தானே, 2 பேரும் சகோதரர்கள் தான். இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? இது ஒரு ஸ்டார்டிங். எகிப்தியரை எகிப்தியரோடு போர்க்கலக்க பண்ணுவேன். இதனுடைய உச்சக்கட்டம் தான் அந்த 3ஆம் உலக யுத்தம் வரும்போது சகரியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன்னுடைய அயலானின் கையை பிடிப்பான், அவனுடைய கை அவனுடைய அயலானுடைய கைக்கு விரோதமாக இருக்கும். கைனா கிரியைகள். அப்போ ஒருத்தர் செய்கிற கிரியை இன்னொருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்க, இவருங்க கிரியை இன்னொருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கே பாருங்கள், இந்த கொரோனாவை பற்றியே படிக்கும்போது ஒரு வேளை இட் மே பி எ பயோவார் அப்படிங்கிறாங்க. ஒரு நாடு மற்ற நாடுகளின் மேலே ஒரு ரசாயன யுத்தத்தை எப்படி ஏற்படுத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை பேஸ் பண்ணி ஒரு யுத்தத்தை வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம வேதத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் என்ன ஆயிடுச்சு? எகிப்தியரை எகிப்தியரோட போர்க்கலக்க பண்ணுவேன். அப்போ இதைத்தான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டாங்க. நமக்கு புரியும் இல்லையா? நீர் வந்திருக்கும் போது இந்த உலகத்தினுடைய அடையாளங்கள் என்ன? வாட் இஸ் த சைன் ஆஃப் யுவர் பிரசன்ஸ்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படித்தோம் இல்லையா? என்ன அடையாளம்? அதுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். இதையே தாங்க இப்போ அங்கே ஏசாயா எழுதுகிறார். எகிப்தியரை எகிப்தியரோட நான் போர்க்கலக்க பண்ணுவேன். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் எல்லாம் உண்டாகும். அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இப்போ கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது என்னென்னா, இது ரொம்ப ஊர்ஜிதமாக இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காலப்பகுதி. இதை கொஞ்சம் கவனிக்கலாம். அடுத்து ஏசாயா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள்ளே சோர்ந்து போகும். பாருங்க, இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள்ளே சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாரியும் சன்னதக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவாங்க. இன்றைக்கி இது நடக்குது பாருங்கள். போய் யாரை இதுக்கு முன்னாடி எல்லாம் யாரோ என்னென்னமோ சொன்னாங்களா? நாஸ்டடாம்னு ஒருத்தர் சொன்னார். ஏற்கனவே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழுதிட்டாங்க. ஆனால் அதை தேடிட்டு இருக்கிறாங்களே எல்லாம். போய் இந்த ஒரு ஜோசிகார் என்ன சொன்னார், அந்த ஒரு மந்திரவாதி என்ன சொன்னார், அவங்க ஏற்கனவே ஒரு ஞானி சொல்லியிருக்காராமா இப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு. இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன பையன் ஏதோ சொன்னாலும் என்னென்னமோ சொல்லி தேடுறாங்களாம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சொருபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் சும்மா கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீரானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு, சும்மா தேற்றரவு ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். பாருங்க, சிதறிட்டாங்க எல்லாருமே. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பூமியில் இருக்கிறாங்க. சிதறிட்டாங்கிறதுக்கு ஒரே உதாரணம், ஐக்கிய நாடுகள் சபை ஏற்படுத்தப்பட்டதே ஒற்றுமைக்காக. ஆனால் அந்த ஒற்றுமை இன்னைக்கு வரைக்கும் எந்த நாடுகளே வந்த மாதிரி தெரியல. திடீர்னு இந்த நாடுக்கு அந்த நாடுக்கு ஒரு பிரச்சனைங்கிறான். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய வார் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அதுக்கு சண்டை, இதுக்கு சண்டை. இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே எல்லாரும் தங்களை ஒரு ஒற்றுமைக்காக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க.
ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தங்களுடைய மேன்மைப்படுத்திக் கொள்ளணுங்கிற எண்ணம் வரும்போது எகிப்தியரோடு போர்க்கலக்க பண்ணுறாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அங்கே உள்ளே வர்றதை நம்ம கவனிக்கலாம். இப்போ இதனால் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தேவன் சொல்கிறா பாருங்க, ஏசாயா 19:4 நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தர். எகிப்தியரை கடினமான ஒரு அதிபதியின் கையில் நான் ஒப்படைச்சிருக்கேன். அவன் தான் ஆண்டுட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ குறுகிய இடத்துல வெளியே போயிடுவாங்கிறார். ஏற்கனவே அவனை குறித்து படிச்சிட்டோம், கடினமான ஒரு அதிபதி. அப்போ நமக்கே தெரியும், இந்த பூமியை கடினமான அதிபதியின் கையில் தேவன் கொஞ்ச நாள் கொடுத்தாராம். இப்போ யோபு கூட அப்படித்தான் கொடுத்தார், சாத்தான் கையில் கொஞ்சம் ஒப்பு கொடுத்தார். அதுக்கு காரணம் என்ன? யோபு தன்னை அறிந்து கொள்றதுக்கு. அதே மாதிரி இந்த எகிப்து ஜனங்களையும் ஒரு கடினமான அதிபதி கையில் கொடுத்துருக்கார். அவன் தான் எப்படி இருக்கான்? எசேக்கியேல் 29:2 படித்தோம் இல்லையா? மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவன் எகிப்து முழுவதும் விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, உன் நதிகளின் நடுவே நீ படுத்துக்கொண்டு நதி என்னோடது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு சைத்தான் வந்து சகல ஞானத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சகல பொருள்கள், ஜனங்கள், மதங்கள், சமுதாயம், அரசியல் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் கொண்டு வந்து தன்னுடைய வாயில் எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவனுக்கு என்ன அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, பாருங்க எசேக்கியேல் 29:4 உன் வாயிலே துருடுகளை மாட்டி உன் நதியின் மச்சங்களை உன் செதிகளில்களில் ஒட்டி கொள்ளும்படி நான் செய்வேன், உன்னை நதியிலிருந்தே தூக்குவேன். அப்போ நதிங்கிறது நமக்கு தெரியும், நதினால எக்கச்சக்கமான தண்ணீர், ஜனங்கள். அந்த ஜனங்கள் எப்படி அந்த நைல் நதியை பேஸ் பண்ணி எகிப்து, பார்வோன் ராஜா எல்லாம் ஒரு பெரிய அளவில் பலமாக இருந்தாங்களோ, அந்த மாதிரி இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகம் தான் இந்த நதி மாதிரி. இவன் என்ன பண்ணுறான்? அந்த நதியின் மச்சங்கள்னால் பெரிய பெரிய அந்த பணக்காரர்கள், பிஸ்னஸ், ஜாம்பவான் எல்லாத்தையும் இவன் கையில் வச்சுருக்கானா. இப்போ இவங்களை எல்லாம் என்ன செய்ய போகிறார்? இன்னும் கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்த சிதறடிக்க போகிறான். இதைத்தான் யாக்கோபு 5:10 படிக்கிற முடியும். ஐஸ்வர்யவான்களே, உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் கம்ப்ளீட்டாக கீழே போயிடுவீங்க. இந்த உலகத்தில் இனி ஒரு பணக்காரன் கூட இல்லாத அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அதாயிடும். அந்த மாதிரி சொல்லிவிட்டு உன்னை நதியிலிருந்தே நான் தூக்கி வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படி எடுக்கும்போது பாருங்கள், எகிப்து தேசம் பாலும் வனாந்தரமாகும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்துள்வார்கள். அப்போது எந்த டைமில் தான் பிதாவாகிய தேவனை வந்து கிறிஸ்துவின் மூலம் தெரிஞ்சுக்குவாங்கன்னா, எகிப்து மொத்தமாக பாலும் வனாந்தரமாகும். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டில் படித்தோம் இல்லையா, எத்தனை நாள் செல்லும்ங்கிற சப்ஜெக்டில் இஸ்ரேல் எப்படி அந்த மையம் பாலும் வனாந்தரமாகிற அது ஒரு கண்டிஷன். இப்போ உலகமே பாலும் வனாந்தரமாகிற ஒரு கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து என்ன செய்வார்? தன்னை யாருங்கிறது சொல்லுவார். அதனால் இப்போ என்ன செய்ய போகிறார்? சங்கீதம் 107:25 வாசிக்கலாம். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர் கட்டளை போடும்போது அலைகள் எல்லாம் கொந்தளிக்குதான். அப்போ அதை இப்போ நம்ம ஏற்கனவே படிச்ச முடியாது, ஜனங்கள் கொந்தளிக்கிறான். மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் போயாச்சு. இப்போ ஜனங்கள் அங்கே கொந்தளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கடினமான ஒரு அதிபதினு சொல்கிறார் இல்லையா, அவனை குறித்து தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர்ராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். நாகும் 1:11 கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற, கர்த்தருக்கு விரோதமாக ஒருத்தர் புறப்படுறான். இப்போ அவனை பற்றி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், அவன் கூட இருக்கிறவங்க சம்பூர்ணமடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனிமேல் தேவனுடைய பிள்ளைகளை சொல்கிறான், இனி உங்களை சிறுமைப்படுத்த மாட்டேன், இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை எல்லாம் என்ன செய்வேன்? அறுத்துருவேன். அவன் மேலே நுகம் போட்டு வச்சுருக்கான். அதனால தான் ஜனங்கள் யாருமே சத்தியம் தெரியல, உண்மை தெரியாத ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறான். இப்போ என்ன செய்கிறார்? அந்த நுகத்தையே முறிக்க போகிறான். அவனுடைய ஆயுதங்களான அந்த 4 அமைப்பில் இருக்கக்கூடிய தவறான கொள்கைகள், கோட்பாடு எல்லாத்தையும் முறிச்சு எடுக்க போகிறான். அடுத்தது என்ன சொல்கிறாரு? இனி உன் பேருக்கு வித்து விதைக்கிறதுல உன்னுடைய வித்து கூட இந்த பூமியில் இருக்காது. பாருங்க, நாகும் 1:14 வாசிக்கலாம். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை, உன் தேவர்களின் கோயில்களில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன் சொல்றார். அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த விக்கிரகங்கள் எல்லாமே வெளியெடுக்க போறான். இது வந்து கிறிஸ்து வந்து தான் செய்யணும். அவர் வராமல் இந்த பூமியில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அப்படி பாருங்க, இதுதான் இப்போ கிறிஸ்து உள்ள வந்தாச்சு.
எகிப்தின் விக்கிரகங்கள் குலுங்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்போ பாருங்க, ஏசாயா 19:5 வாசிக்கலாம். அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போகும். என்ன சொல்றாருன்னா, கடலின் தண்ணீர்கள் குறைய ஆரம்பிக்கும், நதியின் தண்ணீர் எல்லாம் வற்ற ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன புரிஞ்சுது? கடலின் தண்ணீர் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? கடல் துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்கும்னா, கிறிஸ்து வந்துட்டார்னா இந்த பூமியில் பாருங்க, கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடல் தண்ணீர் குறைய ஆரம்பிக்கும். இதான் நடந்துட்டுருக்கு. கொரோனாவினால் செத்து போனவருடைய லிஸ்ட் பாருங்க, அப்படியே பெருகுது பாருங்க. அப்படியே 10,000 இருந்தது, 5,000 இருந்தது, அப்புறம் 25,000 நாங்கள், 2வது 40,000ங்கிறாங்க, அப்புறம் 70,000 போகுது, இன்றைக்கி 1,00,000க்கு மேலே வந்தாச்சு. இது இன்னைக்கு மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த பூமிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து இந்த மகா பெரிய அழிவுகள் ஆரம்பமாச்சு. முதலாம் உலக யுத்தம் எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க, 2ஆம் உலக யுத்தம் எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க, கவனிக்கலாம். ஸோ இப்படி நடக்க போகுதான். இதெல்லாமே கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தின் அறிகுறி. கொத்து குத்தாக தான் சாவாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ பாதிரிமார்கள் பாஸ்டர்மார்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா, கொரோனாவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணாலும் இது நடக்காது. ஏன்னா இது தேவன் ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம். கொத்து கொத்தா சாவாங்க. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எரேமியா 25:32. இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா பூசல் எழும்பும். பாருங்க, பூமியின் எல்லைகளில் மகா பூசல் எழும்பும். 33. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியில் எருவாவார்கள். இன்றைக்கி இதெல்லாம் கண்கூட பார்க்குறவங்க. புலம்பப்படாமல் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஒரு செத்து போயிட்டா, இப்போ நார்மலாக செத்து போயிட்டா எல்லாரும் போய் வீதியில எல்லாம் அந்த சாமியானா போட்டு வீட்டுக்கு வெளியே நின்று அழுதுட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அதுக்கு வழியெல்லாம் போச்சு பாருங்கள். புலம்பப்படாமலும் தனியாக எங்கேயோ கொண்டு போய் அனாதை மாதிரி புதைக்கிறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா? இதெல்லாமே தீர்க்க தரிசனம். அப்போது நதியின் தண்ணீர் என்ன ஆகிட்டு இருக்கு? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொண்டிருக்கிற காலப்பகுதி, கொஞ்சம் கொஞ்சமாக குறைதான். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இதை நல்லா உற்று கவனிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில் நம்ம இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டைமில் அப்போ பாருங்கள் என்ன நடக்குமோ. அதிலேயே ஏசாயா 19:6. ஆறுகளை திருப்பி விடுவார்கள், அரணிப்பான அகழிவுகள் வெறுமையாகி வறண்டு போகும், கொறுக்கையும் நாணலும் வாழும். இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். கொஞ்சம் கடினமான பகுதி இதெல்லாம். ஆனால் கொஞ்சம் அந்த பேசிக் இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆறுகளை திருப்பி விடுவார்கள். ஆறுகள்ங்கிறது தண்ணி. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்களா, ஜனங்களை வேறொரு விஷயத்தில் அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையை மறந்துட்டு இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுவாங்க. இன்னொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது அது பெருசாக நினச்சி ஏதாவது ஒரு பெரிய ஒரு போராட்டம் பெரிய அளவில் வரும்போது வேற ஒரு டைவர்ஷன் வந்துடும். இப்படி திருப்பிவிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவர்களுக்கு அரணிப்பான அகழிகள் வெட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அதில் தான் அந்த ஆறுகள் பாதுகாக்கப்படும். அப்போ அந்த அகழிகள்லாம் எதை குறிக்கிறேன், இன்றைக்கி குறிக்கிற கவர்மெண்ட்ஸ் அதுக்கு நடுவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அகழிகள் எல்லாமே வெறுமையாக போயிடும். இன்றைக்கி கவர்மெண்ட்னால் எதுவாவது செய்ய முடியுதான்னு பாருங்கள். ஏதாவது கொரோனா வந்துருச்சு, இன்றைக்கி வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. யாருக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கோ அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க ஆட்டோமேட்டிக்காக செத்துடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆனால் இது தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி கொஞ்சம் கவனிக்கும் போது எந்த கவர்மெண்ட்ஸாலையும் இந்த சின்ன உயிரினத்தை எதிர்த்து போராட முடியல. பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒழிய அதை வென்று முடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே அங்கே இல்லாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, பாருங்கள் 7ஆம் வசனத்தில், நதியோரத்திலும் நதிமுகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகள் நதி அருகே விதைக்கப்பட்டவை யாவும் உலர்ந்து போயிடும். அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வரார் என்று சொல்லி கவனிக்கும் போது, அன்றைக்கு எகிப்தில் நதியோரத்தில் இருக்கக்கூடிய நாணல் இருக்கு பாருங்கள், அதை அந்த செடி கொடிகளெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா, நல்லா காய வச்சு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சுத்தியில் வச்சு அடித்தா அது நல்ல அந்த பேப்பர் மாதிரி, அதனால தான் பப்பைரஸ்ன்னு அங்கே சொல்லப்பட்டோம். பேப்பர் மாதிரி என்ன ஆகுமா அந்த பொருள் வரும். அதை பெட்ஷீட்டாக பிளாங்கெட்டாகலாம் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா அந்த எழுத்து வடிவங்கள் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய பொருள்கள் செய்கிறதுக்கு. அப்போ அன்றாட தேவைக்குரிய பொருள்களெல்லாம் அதிலிருந்து எடுத்துருக்குறாங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே கட்டாயிரமா இன்னும் கொஞ்ச நாள் அதனுடைய சாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்குறோம். நம்முடைய அன்றாட தேவைகளுக்குரிய பொருள்கள் எல்லாமே
இங்கே இல்லாமல் போயிடும். இப்போ அதே சமயத்தில் ஏசாயா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். மீன் பிடிக்கிற எவரும் பெருமூச்சு விடுவார்கள். ஏன்னா ஆனால் ஆக்சுவலாக எகிப்தில் வந்து நைல் நதி இருக்கு பாருங்க, அந்த நதியில் தான் எக்கச்சக்கமான மீன்கள் பிடிச்சி அதில் வந்து பெரிய வியாபாரம் நடந்துட்டுது. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டை காய்களையும் கீரைகளையும் பாருங்க, நான் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் அப்படின்னு சொல்லப்படும். மச்சம்ங்கிறதுக்கு நமக்கு இங்கிலீஷில் வந்து அந்த ஃபிஷ்ஷஸ், மீன். இந்த மீனெல்லாம் அவங்க நல்லா சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நமக்கு தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே, மீனுன்னா மீன் அல்ல. மீனுன்னா யாரு? நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவள். அப்போது இந்த ஜனங்களை, நிறைய ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. கவனிங்க, பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிடிக்க முடியலையா அந்த ஜனங்களை? அப்படின்னா யார் இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க? அதில் எரேமியா கூட எழுதுவார் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், குருவி பிடிக்கிறர்கள் பதுங்கிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கன்னிகளை வைக்கிற துன்மார்க்கிற என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி குருவி பிடிக்கிற மாதிரி ஜனங்களை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்கு வலை போட்டு அல்லது ஏதாவது ஒரு தூண்டில் போட்டு. அப்போ அந்த மாதிரி யார் தெரியுங்களா இருக்கிறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், மேய்ப்பர்கள் தான். தங்களுடைய கட்சிக்கு ஆள் சேர்த்துறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேலெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அதில் 10ஆம் வசனம் கொஞ்சம் கவனிக்கலாம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். அதாவது 8ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 10ஆம் வசனம் வாசிக்கலாம். மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலிச்சு போடுவாங்க. அடுத்து 10ஆம் வசனம். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும். மீன் வளர்க்கறக்கு கூலி கொடுத்து அணை கட்டுற அந்த அணை எல்லாமே உடஞ்சி போயிடுமா இன்னும் கொஞ்ச நாள்ல. அது எப்படி? அது என்னது? அப்போ மீனை வளர்க்குறதுக்கு கூலி கொடுத்து அணை கட்டுறது. அப்போ மீனை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அணை கட்டி வைக்கிறது. மீன்கள்ங்கிற தெரியுமில்ல, ஜனங்களை என்ன பண்ணுறாங்களா, கூலி காசு கொடுத்து அணை கட்டி வச்சுருக்காங்களா. இது எதுன்னு புரியுதா? இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். எல்லா ஜனங்களையும் ஒரு அணை கட்டி அங்கே வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அணையே உடஞ்சி போயிடும் சொல்கிறாங்க. ஏதாவது புரியுதுங்களா? இதெல்லாம் தீர்க்க தரிசனம், கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்னும் கொஞ்ச நாளில் ஜனங்களை எல்லாம் கூட்டி நிறைய காசு கொடுத்து அணை கட்டி வச்சுக்கிறது. இனிமேல் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள், எக்கச்சக்கமான கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து ஜனங்களை அணை கட்டி வச்சுருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா அணைகளும் உடஞ்சி போயிடும். புரியுதுங்களா? எல்லா கட்சியும் உடஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நாளில். ஏன்னா இவங்க என்ன சொல்லி ஜனங்களை ஏமாத்தினா, உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நல்லா சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகிற மகாபெரிய உபத்திரவ காலத்தினுடைய உச்சக்கட்டம் நெருங்கும் போது எதுவுமே நடக்காது. அப்போ இவங்க போய் ஜனங்கிட்ட என் கட்சிக்கு வாங்க அல்லது என் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓட்டு போடுங்க, இப்படி யாரும் கேட்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சியும் உடஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் அதான் நடக்க போகுது. எரேமியா இதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுறார். எரேமியா 25ஆம் அதிகாரம் 34 வசனம். மெய்ப்பர்களே அலறுங்கள், சொல்றா பாருங்க, மெய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். மந்தையில் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் சாம்பலில் புரண்டு கதறுங்கள். இன்னைக்கு எல்லாம் சாம்பல் ஓரளவுக்கு கதற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. புரண்டு கதறுங்கள், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. ஏற்கனவே பார்க்க முடியாது, அந்த ஒரு அணைய சிதறிடும். அந்த மாதிரி நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின, உச்சிதமான பாத்திரம் போல விழுந்து நொறுங்குவீர்கள். அதில் 35ஆம் வசனம், மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பிச்சுக்கிறதுக்குமே இடம் இருக்காது. துரத்துவாங்களாம் இந்த தலைவர்கள் எல்லாம். இவங்களை நம்பித்தானே வந்தோம், இப்போ எங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி துரத்துவாங்க. ஏன் அப்படின்னா எரேமியா 25:36 வாசிக்கலாம். தாங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினதின் நிமித்தம், பார்த்தீங்களா, தாங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் மெய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுதுமா சத்தம் உண்டார். இதைத்தான் சொல்றார், மீன் பிடிக்கிறவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ இனிமேல் கட்சிக்கு ஆள் சேர்த்துறேன், என்ன மதத்துக்கு என்ற சபைக்கு ஆள் சேர்த்துறேன், இந்த மாதிரி யாருமே இன்னும் கொஞ்ச நாளில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான்.
நிறைய நாங்கள் அதுக்கு ஆள் சேர்த்துறோம், இதுக்கு ஆள் சேர்த்துறோம்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க, குரூப் சேர்த்துற மாதிரி. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா குரூப்பையும் தேவன் என்ன செய்ய போகிறேன்னா அவர் உடைக்க போகிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்கன்னா, ஆமோஸ் 8:5 நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி, அதாவது பண மதிப்பை வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப ஜாஸ்தி பண்ணி நம்மளை கீழே தள்ளுறது. அப்புறம் தரித்திரரை பணத்துக்கும், அப்புறம் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படி. இதை நம்ம ஏற்கனவே ஒரு கன்வென்ஷனில் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய காரியங்களை குறித்து பேசியிருக்கோம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அந்த சப்ஜெக்ட் கிடச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை திரும்பி நீங்கள் ரீகால் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், ஏழைகளை பணத்துக்கும், அதனால தானே காசு கொடுத்து ஓட்டை வாங்கிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே செய்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் கட்சிகள் இருக்காது, தலைவர்கள் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொன்றா தேவன் உடைக்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்து வேகமான மேகத்தின் மேலே வந்தாச்சு. இப்போ அங்கிருந்து பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் கொண்டு வரார். எல்லா பிரச்சனைகளையும் அவங்களுக்கு மத்தியில் கொண்டு வரும்போது இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஏசாயா 19:9 வாசிக்கலாம். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். பாருங்க, மெல்லிய வஸ்திரங்களை பக்குவப்படுத்துகிறவர்கள். இது வந்து லினன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறையா அந்த உடைகள் தயாரிக்கக்கூடிய நிலைமை. ஆக்சுவலாக சாலமோன் காலத்தில் எகிப்திலிருந்து தான் நிறையா புடவைகள் எல்லாம் வாங்கினாங்களாம். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 10:28 வாசிக்கலாம். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைய கிரயத்திற்கு ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த கிரயத்திற்கு வாங்கினார்கள். அதே எசேக்கியேல் 27 7 எகிப்திலிருந்து வந்த சித்திரத்து தையலுள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயா இருந்தது அப்படின்லாம் சொல்கிறார். அதனுடைய ரத்தாம்பரமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போது எகிப்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலங்கள் இது ஒன்று என்னென்ன, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். புரியுதுங்களா? கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்ச நாளில் எகிப்தினுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும்னா முடங்கிடும். திருப்பூர் முடங்கி கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம். இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய பெரிய உதாரணங்கள். திருப்பூரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது விழுந்துருச்சு. எப்போ தெரியுங்களா விழுந்தது? அமெரிக்காவுடைய டவர் என்னைக்கு இடிஞ்சு விழுந்ததோ அன்னைக்கே திருப்பூர் இருந்த நிலைமை கீழே வந்தாச்சு. இன்றைக்கி ஏதோ சொல்கிறாங்களே கொஞ்சம் ஒப்பேற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி சில பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குதே ஒழிய பழைய மாதிரி பிரசித்தி பெற்ற நிலைமையில் திருப்பூர் பிஸ்னஸ் இல்லை. இது ஒரு சின்ன உதாரணம். அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே எந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஏன்னா இதில் உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 தான் இந்த உலகத்திற்குரிய வியாபாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ உணவில் ஒரு பிரச்சனை வந்தாச்சு, அதே சமயத்தில் அடுத்தது உடையில் ஒரு பிரச்சனை, அடுத்தது வந்து இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். அது மட்டும் இல்லை, நிறையா மேனுஃபேக்சர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், தயாரிப்பாளர்கள், தயாரிப்பு தொழிற்சாலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் நாளில் முடங்க போகுது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எகிப்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஞானிகள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய முட்டாள்தனமும் தவறான கொள்கையும் கோட்பாடும் தான். அதை தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறார். ஏசாயா 19:11 வாசிக்கலாம் பாருங்கள். சோவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள். பார்த்தீங்களா? சோவான், இப்போ ஏன் இந்த இடத்துல சோவான் பட்டணத்து பிரபுக்கள்னு சொல்கிறாரு? அனைவரும் மூடர்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரனின் ஆலோசனை மதியீனமாயிற்று. எல்லாமே மதியீனமாயிடுச்சு. நான் ஞானிகளின் புத்திரர், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வோனுடனே எப்படி சொல்லுகிறார்கள்? இல்லை, என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் தொடக்க காலத்திலே பெரிய அறிவாளிகள் என்று சொல்கிறாங்க. ஆனால் சோவான் பட்டணத்து பிரபுவானர்கள் எல்லாருமே மூடர்கள் அப்படிங்கிறார். யார் இந்த எதுன சோவான் பட்டணம், அது என்னது? அது முதல் கண்டுபிடிக்கலாம். என்னாகமம் 13:22 வாசிக்கலாம். தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மானும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. எல்லாம் போய் கானான் தேசத்தை வேவு பார்க்க போன போது இது குறித்து பேசுகிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க? எப்ரோன் எகிப்து தேசத்துள்ள சோவான் 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. அந்த சோவான்கிற பட்டணம் எகிப்தினுடைய ஒரு புராதன பட்டணம், எகிப்தினுடைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போது எதனால் கட்டப்பட்டதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஞானிகள் பிரபுக்கள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய ஞானத்தில் இந்த இதெல்லாம் கட்டினாங்க. இதனுடைய தலைநகரத்துக்கு பேர் டானிஸ் அப்படின்னு பேர். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னாடி வரக்கூடிய நாட்களில் இவங்களுடைய ஞானமெல்லாம் கெடுக்கப்பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எகிப்தினுடைய காரியங்கள் எல்லாமே வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால தான் இதை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய எகிப்தினுடைய அந்த சோவான்கிறது ஆன்ஷியன்ட் எகிப்தில் இருந்த ஜனங்கள். அப்படின்னா
இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டங்கள், அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள், இதெல்லாமே யார் வகுத்ததுன்னா இன்னைக்கு வந்துக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடியோ அல்லது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப்போ கொண்டு வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பாருங்கள் நிறைய தலைவர்கள் எகிப்தில். அந்த மாதிரி இருக்கிற தலைவர்களுடைய தவறான கொள்கைகளும் கோட்பாடும் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் பாதிச்சுட்டு இருக்குது. அதைத்தான் சொல்கிறாங்க. சோவான் பட்டணத்து ஞானிகள் எல்லாமே மூடராயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்யூச்சரை பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அது அந்த ஃப்யூச்சரில் இப்படியெல்லாம் வருங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் பில்டிங் கட்டுறாங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க, ஃப்ளைட் போகுது, நாட்டுக்கு நாடு பெரிய பெரிய கப்பல் கட்டுறாங்க, எல்லாமே கட்டுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? முடங்கிருச்சு பாருங்கள். கப்பல் முடங்கியாச்சு, ஏரோப்ளைன் முடங்கியாச்சு, எல்லாமே முடங்கியிருக்கு. அப்போது ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே இல்லை. ஆனால் அதெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய பேரழிவு மேலாண்மை அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது கவர்மெண்ட்டில். அதுக்கு சில ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் என்ன பேரழிவு வரும்னு தெரியலையே. சுனாமி திடீர்னு வந்துச்சு, யாருக்கு தெரியும் இல்லையா? நம்ம காலத்தில் சுனாமிங்கிற பேர் வந்துருச்சு. அப்போது இந்த பேரழிவு மேலாண்மையெல்லாம் எப்படிங்கிறது ஜனங்களுக்கு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மூத்தவங்க. அதனால தான் அவங்க கொண்டு வந்த மூட நம்பிக்கைகள் கூட இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு பாருங்கள். ஜனங்கள் அதை விட்டு வெளியே வரலையே. இப்போ கூட கிறிஸ்தவர்களே போய் உபவாச ஜபம் எடுக்கிறாங்க தேவனுடைய திட்டம் தெரியாமல். அப்போ மற்றவங்கெல்லாம் மற்ற ரிலீஜன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் அவங்க கடவுள் ஏதாவது செய்வாராங்கிறது மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனுடைய உச்சக்கட்டத்துக்கு வரப்போகிறோம். அடுத்தது ரெண்டாவது அந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அது 11ஆம் வசனம். சோவான் பட்டணத்தின் பிரபுக்கள் ஆனவர்கள் மூடர்கள், பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரர். சோவான் பட்டணம் இன்னும் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்ன தெரியுங்களா? எகிப்திலிருந்து மோசே எல்லாம் வெளியே கொண்டு வரும்போது அநேக அதிசயங்கள் செய்தது இந்த பட்டணத்தில் தான். பாருங்கள், வாசிக்கலாம். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 12 வாசிக்கலாம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர்கள் அதிசயமானவைகளை செய்தார்கள். அடுத்தது 43. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். பாருங்க, சோவான் வெளியிலே தங்களுடைய அற்புதங்களையும் அவர் அங்கே செய்யறது கவனிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து இன்னொரு பட்டணத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதாவது நோப் அப்படிங்கிற ஒரு பட்டணம். அதை குறித்து கூட நான் வாசிக்கலாம். ஓசியாவில் பாருங்க 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ அவர்கள் பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும். மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். இந்த மோப்புடைய பிரபுக்கள் கூட மூடர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டோம். இந்த மோப்பினுடைய அந்த பட்டணத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா மெம்பிஸ் அப்படிங்கிற ஒரு பேர், புராதன பேர். இது ஒரு காலத்தில் லோயர் எகிப்தினுடைய ஒரு தலைநகரமாக இருந்த ஒரு பட்டணம். ஸோ இது ரெண்டும் எதற்கு ஒரு ஒப்பிட்டு சொல்கிறார்? இந்த நோப்புங்கிற பட்டணமும் சோவான்கிறதும் இந்த ரெண்டுமே ஒன்று மிக உயரத்திலும் இன்னொன்று மிக உயரம் கம்மியான ஒரு நிலைமையிலையும் இருந்தது. அதைத்தான் ஏசாயா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராதுங்கிறார். எகிப்தில் நீ தலையும் வேலை செய்ய முடியாது, வாளும் வேலை செய்ய முடியாது, ஒரு பெரிய கிளையும் வேலை செய்ய முடியாது, கீழே இருக்கிற நாணலும் வேலை செய்ய முடியாது. அப்போ தலை வாளுங்கிறதெல்லாம் எதை குறிக்குது? இதை நம்ம ரிலீஜியஸ் சப்ஜெக்டில், அதாவது ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் ஒரு சத்தியம் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஏசாயாவே விளக்கம் கொடுக்குறார். யார் தலை யார் வாளுன்னு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மூப்பனும் கணம் பொருந்தியவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். இது ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஆனால் இந்த சப்ஜெக்டில் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். ஏசாயா 19ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தலை என்பது தலைவர்கள், தலை மேலே, வாளுங்கிறது கீழே. அவங்களுக்கு கீழே கடைகோடி இருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்க, அவங்க தாங்க வாள். நம்ம சொல்கிறோம் இல்லையா, தலையாடாமல் வாள் ஆடக்கூடாது சொல்கிறோம் இல்லையா. அப்போ தலைங்கிறது தலைவர்கள், வாளுங்கிறது ரொம்ப கீழ் இருக்கிற ஜனங்கள். இன்றைக்கி கவனிச்சு பாருங்கள், தலைவர்களும் இதுதான் போட்டிருக்கிறாங்க, மாஸ்க்கு. சாதாரண ஜனங்களும் மாஸ்க் தான் போட்டிருக்காங்க இல்லையா. தலைவர்கள் தலைவர்களாக இருக்கிறனால நாங்கள் மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர முடியுமா? ஒரு வேளை ஒரு கொரோனா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், நான் தலைவராக இருக்கேன் அதனால் நான் மாஸ்க் போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்க நடத்துகிற மீட்டிங்கே எல்லாம் தனித்தனியாக உட்காந்து நடத்துகிற மீட்டிங்லேயே அவங்க மாஸ்க் போட்டு தான் பேசுகிறாங்க. அப்போ தலையும் வாளும் இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இனி அடுத்த வரப்போகிற காலப்பகுதியில் இது மிகப்பெரிய அளவில் வெடிக்கும்போது தலைவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஜனங்களாலையும்
ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இந்த டைமில் வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை. அமெரிக்கா எவ்வளோ பெரிய சூப்பர் பவர், ஏதாவது செய்ய முடிஞ்சுதான் பாருங்க, பலப்படுவதில்லை. பராக்கிரமசாலி பிராணனை தப்புவிப்பதும் இல்லை. அதனால தான் இதை நல்லா நமக்கு புரிஞ்சுக்கிறக்காகத்தான் அமெரிக்காவில் தான் இன்றைக்கி அதிகம் பேர் செத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ பெரிய அவங்களுடைய ஞானம், எவ்வளோ பெரிய லக்ஸுரி லைஃபு, யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதிகமான பேர் செத்துதே அங்கே தான். அப்போ பலமானவன் பராக்கிரமசாலி பிராணன் தப்புவிக்கதில்லை. அடுத்தது அதிலே 2:15, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களினால் தப்பி போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிக்கவும் முடியாது. ஏன் சொல்லிட்டார்னா, இவங்க எல்லாருமே தங்களுடைய ஞானம், ஞானிகள், சோவான் பட்டணத்து ஞானிகள் படிக்கிறோம் இல்லையா, இவங்கெல்லாம் ரொம்ப தங்களை ஞானின்னு நினச்சிட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இந்த பூமியில் அவங்க நினச்சிட்டாங்க. இது அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லாம் ஜனங்களை டைவர்ட் பண்ணுறாங்களா, திருப்பி விட்றாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைவர்ஷனுக்காக தாங்க இந்த பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுறது. கிறிஸ்மஸ் பெருசாக கொண்டாடுறது, நியூ இயர், ஈஸ்டர் பெருசாக கொண்டாடுறது. இதெல்லாம் டைவர்ட் ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து எது சத்தியங்கிறது தெரியாது, எது உண்மைங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால தான் ஆமோஸ் 5:21 பாருங்க, வாசிக்கலாம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. என்ன மாதிரி பாட்டுனாங்க, பெருசாக பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மைக்கெல்லாம் போட்டு பாருங்க. ஆமோஸ் 5:23 சொல்றார், உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணையின் ஓசையை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். கிளியராக சொல்லிட்டார். காரணம் என்ன, இப்போ அதுக்கு விளக்கம் சொல்றார் பாருங்க. எரேமியா 25:29, இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ. இதுதான் இப்போ ஆரம்பிக்க போகுது. தீங்கை கட்டளையிட என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ நமக்கு தெரியும், 4ஆம் புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா, என்னுடைய நாமம் விளங்க இந்த பூமியில் நான் எருசலேமை தெரிந்து கொண்டேன். வேற சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். அப்போ தேவனுடைய நாமம் இன்னும் விளங்கலையா உலக ஜனங்களுக்கு. அது விளங்குறதுக்காகத்தான் இஸ்ரேல் நாட்டை வச்சுருக்காரு. அங்கே ஆரம்பிக்க போகிறார் இன்னும் கொஞ்ச நாளில். அப்படி ஆரம்பிக்கும் போது யாரும் இந்த தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அப்போது இந்த உலகமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எரேமியா 25:19 வாசிக்கலாம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் எல்லாத்துக்கும் இப்போ அவர் என்ன செய்கிறாரா, எரேமியா 25:26 சகல ஜாதிய தேசங்களுக்கும் நான் வந்து அந்த ஒரு போதையான மாதிரி குடிக்க கொடுத்துட்டேன். அதனால் எரேமியா 25:27 வாசிக்கலாம். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தினாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கலுங்கிறார். அப்போது இவங்க ஏற்கனவே அதை விரும்பிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அதனால தான் ஏசாயா 19ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர்கள் வெறித்தவனைப் போல அங்கே வாந்தி பண்ணி தெரிகிறாங்க. அப்போ இவங்க எப்படி பாருங்கள், அப்போ அவர் குடிச்சு வெறிச்சவன் வாந்தி பண்ண எப்படி இருக்கும், பயங்கரமான ஒரு நாற்றம் அடிக்கும். ரெண்டாவது வாந்தி பண்ணிட்டானே போதை தலைக்கு ஏறிடும், அவன் வந்து அப்படியே மயங்கி விழுந்துட வேண்டியதான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பூமியில் இருக்கிற ஜனங்கள், தலைவர்கள் எல்லாம் இப்போ இருக்கிறாங்க. அதனால தான் எரேமியா 25:34 சொல்லும்போது, மேய்ப்பர்களே நீங்கள் அலருங்கள், மந்தையில் பிரஸ்தாவமானவர்களே நீங்கள் வந்து சாம்பலில் புரண்டு கதறுங்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஏசாயா 24:2 வாசிக்கலாம். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானனுக்கும். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே வேறு சப்ஜெக்டில் பார்த்துட்டோம் இல்லையா. இன்னைக்கு வந்து அந்த ஈக்குவாலிட்டி ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வீட்டில் இருக்கணும்னா தலைவரும் வீட்டில் தான் இருக்கணும், மக்களும் வீட்டில் தான் இருக்கணும். தலைவனும் நினச்சது சாப்பிட முடியாது, சாதாரண மக்களும் நினச்சது சாப்பிட முடியாது, தலைவனும் நினச்சபடி வாழ முடியாது, நினச்சபடி வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஈக்குவல் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு சாம்பிள். ஏற்கனவே நிறைய சப்ஜெக்டில் பார்த்துட்டோம். இது ஒரு சாம்பிள். இன்னும் கொஞ்ச நாளில் மகா பெரிய அளவில் இது டெவலப் ஆகும். அப்போ சங்கீதம் 107:27 வாசிக்கலாம். 107:27 வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. ஞானமெல்லாம் முழுகி போயிடும். வெறித்தவனைப் போல தடுமாறுறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அப்புறம் அடுத்த வசனம் ஏசாயா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்து கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாய் இருக்கும். எப்படி சொல்றார் பாருங்க. இதெல்லாம் இப்போ இயேசு கிறிஸ்து வேகமான மேகத்தின் மேல் வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 3ஆம் உலக யுத்தத்திற்கு இந்த பூமி தயாராக போகுது. அப்படி தயாராகும் போது
இங்கே அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம் இந்த 4மே அடிபட்டு கீழே கிடக்கணும். அதுதான் இப்போ ஏற்கனவே பார்த்த உதாரணங்கள் எல்லாம். அரசியல்லையும் பிரச்சனை, சமுதாயத்திலையும் பிரச்சனை, மதத்திலையும் பிரச்சனை, பொருளாதாரத்திலையும் பிரச்சனை, எல்லா பிஸ்னஸும் கீழே விழுந்துருங்கிறார். அப்போ அடிபட்டு கீழே கிடக்கிறதுடைய உச்சக்கட்டம் தான் எல்லா தேசமும் இஸ்ரேலுக்கு விரோதமாக போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்படி போகும்போது யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாக இருக்குமா. இஸ்ரேல் தேசம் உலக ஜனங்களுக்கு பார்த்தாலே பயப்படுற மாதிரி அவங்களுடைய பராக்கிரம் அங்கே இருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவனும் திடுக்கிடுவான், நினச்சி பார்த்தாலே பயந்துருவானா. காரணம் என்னென்னா, இது எல்லாமே அடிபட்டு கீழே கிடக்கும்போது ஒரு போர் நடக்கிறக்கூடிய சூழ்நிலையே இருக்காது. ஆக்சுவலாக நல்ல கவனிங்க, இப்படி 4 அமைப்புகளும் கீழே விழுந்திருக்கும் போது இந்த 4 அமைப்பையும் சர்வே பண்ணுறதே கஷ்டம். அப்போ ஒரு போருக்கு எந்த தேசமும் தயாராக இருக்காது. தங்களை வாழ வைக்கிறதுக்கு, தங்களுடைய விஷயத்தை ஏதாவது செய்கிறதுக்கு தான் அவங்க தயாராக இருக்கும்போது யாராவது போருக்கு போவாங்களான்னா போக மாட்டாங்க. கவனிக்கலாம். அப்போது சாத்தான், நம்ம பைபிளில் படிக்கிற மாதிரியே எல்லா ராஜ்யங்களையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போகுது. அப்போ இப்படி 4 அமைப்புகளுமே கீழே விழுந்திருக்கும்போது எப்படி வருவாங்க? அதனால தான் நல்லா உற்று கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சகரியா 12ஆம் அதிகாரத்தில் எப்படி போட்டிருக்கிறீங்களா வசனம்? எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சாத்தானுடைய ராஜ்யங்கள் சகலமும் கூடும்னு போடல, எருசலேமுக்கு யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் நான் கூட்டுவேன். பாருங்க, அப்போ சாத்தான் கம்ப்ளீட்டாக அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கம்ப்ளீட்டாக உடஞ்சிருங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. கவனிக்கலாம். அப்போ எல்லாரையும் தேவன் தான் கூட்டுறாராம். அப்போ யாருமே போருக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. சாத்தான் தயார் பண்ண மாட்டான். அவன் அப்படியே ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கி சமாதானம் மேற்பூச்சாய் பூசுறான்னு படிக்கிறோம் இல்லையா? அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இது எத்தனை நாள் பூச முடியும்? இயேசு கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரணும் அப்படின்னா, த நீட் ஆஃப் தி காட்ஸ் கிங்டம், விசிபிள் கிங்டம், அது உள்ளே வரணும்னா இந்த ராஜ்யங்களுடைய அந்த ஒரு ஞானம், அதனுடைய அமைப்புகள் எல்லாமே அழியணும். அது சாத்தான் செய்ய மாட்டான். அதனால தான் கிறிஸ்து பராக்கிரம ராஜாவா மேகத்தை மேலே இந்த வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கார். அதனால தான் ஏசாயா 19:17 சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் நிர்ணயித்து கொண்ட ஆலோசனை ஏற்கனவே ஆல்ரெடி பிளான்டு. இது தேவனுடைய பிளான், இது அந்த திட்டம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டுருக்குன்னா நிறைவேற்றிருக்கு. அப்போ எருசலேம் இஸ்ரேல் ஜனங்க பயங்கரமாக இருப்பாங்க. இதைத்தான் நம்ம சகரியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா? இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். அடுத்தது 3ஆம் வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிக்கலாம். அப்போ அது யாராவது சிதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணான்னு ஏற்கனவே படிச்சிட்டோம். ஒசாமா பின் லேடன், சதாம் ஹுசேன் எல்லாம் என்னென்னமோ சிதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க பாருங்க. அதை கிளப்புகிற எவனும் சிதைக்கப்படுவான். எல்லாம் சிதைச்சிட்டார். சதாம் ஹுசேன் முகமே சிதைஞ்சுது, ஒசாமா பின் லேடனுடைய முகமே சிதைஞ்சுது. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இது உச்சக்கட்டத்துக்கு வரப்போகுது. அப்படி உச்சக்கட்டத்துக்கு வரும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எல்லாவற்றையும் மறந்து, நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? அப்போ எது உண்மை, யார் உண்மையான கடவுள், எது உண்மையான சத்தியம், இதை தேட ஆரம்பிப்பாங்களாம். அந்த ஒரு சூழ்நிலை இந்த பூமிக்கு வரப்போகுது. கவனிக்கலாம். அந்த சூழ்நிலை வரும்போது இங்கே இந்த உலகம் அடுத்த ஸ்டேஜ், 3ஆம் உலக யுத்தத்துக்கு அடுத்தது அழமையான அடுத்த ஸ்டேஜ் ஒன்று மாறப்போதான். என்ன ஸ்டேஜ்? ஏசாயா 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் எனப்படும். இந்த தீர்க்க தரிசனத்தில் இந்த ஒரு வசனம் மட்டும்தான் கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு கடினமாக இருக்குது. இதை குறித்து நிறைய புஸ்தகங்கள், நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டோம். அதில் ஒரு கன்வின்சபிளான ஒரு கருத்தை மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் சில சகோதரர்கள் சில கருத்துக்களை வைக்கிறாங்க. இந்த வசனத்துக்கு இதுதான் மீனிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது. சத்திய வசனங்கள் சொல்லும்போது தப்பாக சொல்லிடக்கூடாது.
ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜாக்கிரதையாகவே இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குதுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த விளக்கத்தை தெரிஞ்சுட்டு ஒருவேளை அதை ஊர்ஜிதமாகிறதுக்கு பின்னாடி சில ஏதாவது காரண காரியங்களோ வசனங்களோ தேவன் சில தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தாருன்னா அதை வச்சுட்டு நம்ம விசுவாசிக்கலாம். பட் இப்போதைக்கு இனிஷியலாக இது என்னன்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, அன்றைக்கு இருந்த எகிப்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 5 பட்டணங்கள் இருந்தது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அக்காலத்தில் எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசுவாங்களாம். அந்த பட்டணத்தில் ஒன்று நிர்மூலமான பட்டணம்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது எகிப்து தேசத்தில் பேசக்கூடிய மொழி எகிப்தினுடைய மொழி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை வரும்போது 3ஆம் உலக யுத்தம் முடியக்கூடிய காலப்பகுதியில் வரும்போது எகிப்து தேசத்தில் 5 பட்டணம் இருக்குமா, அதில் 5 பட்டணமே கானானுடைய பாஷையை பேசுவாங்களா. கானானுடைய பாஷை எது? எபிரேய பாஷை இல்லையா? அப்போது எபிரேய பாஷை தான் பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு தீர்க்க தரிசனம். ஆனால் அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது ஏறக்குறைய 27வது டைனாஸ்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தினுடைய 27வது ஒரு பெரிய பேரரசு நடந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த டைமில் 5 பட்டணங்கள் இருந்தால், அந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா ஹெலிபோலிஸ், அப்புறம் லியன்டோபோலிஸ், மிக்டோல், தேப்பன், அப்புறம் மெம்பிஸ். இந்த 5 பட்டணங்கள் இருந்தது. அதில் நிர்மூலமான பட்டணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பட்டணத்துக்கு ஒரிஜினல் பேர் ஹெலிபோலிஸ், ஓனியாஸுங்கிற பேர். இந்த பட்டணத்தினுடைய ஒரிஜினல் பேர் இந்த சிட்டி ஆஃப் சன், அதாவது சூரிய பட்டணம்னு தான் இதுக்கு பேரா. அது ஏன் நிர்மூலமான பட்டணம்னு அங்கே நமக்கு பைபிளில் போட்டிருக்குன்னா, அது ஏற்கனவே இவர்கள் சூரியனுக்கு ஆராதனை செய்துட்டு இருந்ததுனால அதுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அது ஒரு ஏதோ ஒரு டைமில் அது அழிஞ்சு போச்சு. அதனால் அதுக்கு நிர்மூலமான பட்டணம். ஆனால் ஒரிஜினலாக அது சூரிய பட்டணம் தான் அதுக்கு பேர். அதுக்கு ஒரிஜினல் சாரிஸுங்கிற பேர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய புராதனத்தில் இதுக்கு என்ன பேர் வச்சுருந்துருக்காங்கன்னா பெத்ஷிமெஷ்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 43:13 வாசிக்கலாம். அவன் எகிப்து தேசத்திலே இருக்கிற பெத்ஷிமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோயில்களை அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெத்ஷிமேஸ்ங்கிற கோயில் சூரியனுக்கு கட்டப்பட்டிருந்த ஒரு கோயில் மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அது என்ன வருது, அழிஞ்சிடுச்சுங்கிறாங்க. இப்போ இது நம்ம தீர்க்க தரிசனத்தில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த 5 பட்டணமே கானான் தேசத்து பாஷையை பேசுவாங்க. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதில் ஒரு பட்டணத்தை மட்டும் தனியாக பிரிக்கிறார். அதில் ஒரு பட்டணம் நிர்மூலமான பட்டணம். இது ஆக்சுவலாக ஒரிஜினலாக இதுக்கு சிட்டி ஆஃப் சன்னு பேர். அப்போ மிச்சம் 4. அப்போ இந்த 4 பட்டணங்கள் எதை குறிக்குது? எகிப்தினுடைய 4 அப்படின்னாலே என்ன புரிஞ்சுக்கலாம்? 4னாலே நமக்கு என்ன புரியும்? 2 விஷயம் தான் விளக்கம் தெரியும். ஒன்று அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். அப்படின்னா இந்த 4மே கானான் தேசத்து பாஷையை பேசும் அப்படிங்கிற அர்த்தமானு பார்த்தீங்கன்னா அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த 4 பட்டணம் ப்ளஸ் அந்த ஒரு சிட்டி ஆஃப் சன். சிட்டி ஆஃப் சன்னுன்னா நமக்கு புரியுது இல்லையா? சிட்டி ஆஃப் சன்னுங்கிறது என்ன அர்த்தம்? சன், சூரியன். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற ஜனங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். தனியாக அதுக்கப்புறம் நீங்கள் மல்கியாவில் நம்ம படிக்கிற மாதிரி 4ஆம் வசனத்தில் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது அவருடைய திருச்சபை அவரோட சேர்ந்துடும். அதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் அந்த சிட்டி ஆஃப் சன். இது எங்கே இருக்கும்? சன்னு மேலே இருக்கும். அப்போ மிச்சம் 4 கீழ் இருக்குமா? இந்த 4 எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது 4 திசைகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள்னு புரிஞ்சுக்கலாம். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய 4 திசையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்ம நிறைய சந்தர்ப்பம் படிக்கிற முடியாது. 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். அதான் ஒட்டுமொத்த உலகத்தை அது குறிக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்தும் நான் கூட்டி சேர்த்துவேன். அப்போ அந்த 4 பட்டணங்கள் டோட்டல் உலகத்தினுடைய 4 பகுதிகள், எல்லா ஜனங்களும் ப்ளஸ் மேலே அந்த சிட்டி ஆஃப் சன்னுங்கிறது. அப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபை நகரம் எல்லாருமே கானான் தேசத்து பாஷையை பேசுவாங்க. அப்படின்னா புரிஞ்சுங்களா? அப்போ இவங்க எல்லாருமே எகிப்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இப்போ இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசுவாங்களா? இதில் விஷயம் என்ன தெரியுங்களா? யாவே அந்த வார்த்தையே எபிரேய வார்த்தை. யாவே சர்வ வல்லமையுள்ள தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போது அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன்ங்கிற
முதல் அந்த வார்த்தை எபிரேய பாஷையிலே உச்சரிக்கப்பட்டது. அப்படின்னா புரிஞ்சுங்களா? பழைய ஏற்பாடு தேவனுடைய ஒரிஜினல் எபிரேய பாஷையில். அப்போது இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய பாஷைங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. எபிரேய பாஷைங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு, இப்போ தேவனுடைய பாஷைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவருடைய சத்தியம், அவருடைய தீர்க்க தரிசனம். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் இயேசு கிறிஸ்து திருச்சபையுடைய தலைமையின் கீழே எல்லாருமே தேவனுடைய சத்தியங்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் கானான் தேசத்து பாஷை. இதை நம்ம செப்பனியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எல்லா ஜனங்களையும் நான் கூட்டி சேர்க்கும்போது பாருங்கள், அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு, அந்த ஒருமனப்பாடு தான் ஒரே பாஷை. இப்போ நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழில் பேசணும்னா ஒன்றா இருப்போம். 10 பேர் 10 லாங்குவேஜ் பேசுனாங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட நம்ம ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரே பாஷைங்கிறது ஒரே விதமான சத்தியம். பாருங்கள், ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவருடைய பாஷையை சுத்தமான பாஷையாக, த பியூர் லாங்குவேஜுங்கிறது பியூர் டாக்ட்ரின், பியூர் வசனம், அதைத்தான் சொல்கிறார். அப்போ எல்லா ஜனங்களும், ஒட்டுமொத்த 4 திசையிலிருந்து வந்த ஜனங்களும் கிறிஸ்து சபையினுடைய தலைமையில் பிதாவாகிய தேவனுடைய சத்தியங்களையே பேச ஆரம்பிப்பார்கள். ஸோ இது எப்போ, அந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னாலே, நல்லா புரிஞ்சுக்கலாம். 3ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னாலே எல்லா ஜனங்களுமே தேவனுடைய சத்தியங்களை பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது வசனம் வாசிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு அப்ப ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் வந்தாச்சு. அப்ப நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். மகா உபத்திரவ காலத்துக்கு பின்னாலே தேவன் உலக ஜனங்களை எல்லாம் உயிர் தெழுப்பி அவர்களுக்கு சத்தியம் போதிக்கும் போது பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். அப்ப நீதிங்கிறதாங்க தேவனுடைய பாஷை, அவருடைய நியாயம், அவருடைய தர்மங்கள், அவருடைய வசனங்கள். எல்லாரும் கானான் தேசத்து பாஷையை அங்கே பேசுவாங்களா, பியூர் வேர்ட் ஆஃப் ட்ரூத். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அன்கண்டாமினேட்டட் பை ஹியூமன் ட்ரெடிஷன். இதுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் எல்லாம் பியூர் லாங்குவேஜ் இல்லை. அப்படின்னா பியூர் வார்த்தையும் பரிசுத்தம் இல்லை. இவங்களுடைய கொள்கையில், கோட்பாட்டில், இவங்களுடைய நம்பியிருந்த காரியம் எதுவுமே பரிசுத்தம் இல்லை. ஆனால் எல்லாரும் ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது அது பரிசுத்தமான ஒரு சத்தியமாக எல்லா ஜனங்களுமே பேசுவாங்க. இப்போ அடுத்தது 19ஆம் வசனத்தை கொஞ்சம் விட்டு வைப்போம். அது கடைசியாக வரக்கூடிய வசனம் ஏசாயா 19:20. இது 2 மட்டும் கொஞ்சம் விட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். அப்போ அதாவது மகா உத்தரவு காலம் முடிஞ்சு உலக ஜனங்களை உயிர்த்தெழுப்பி தேவனுடைய சத்தியங்கள் போதிக்கப்படும் போது முதல்ல என்ன தெரியுங்களா? சத்தியங்கள் அவங்களுக்கு போகும்போது அவங்க முதல் கற்றுக்கொள்றதே ஹூ இஸ் அவர் காட், பிதாவாகிய தேவன் யார். எகிப்தியருக்கு அறியப்படுவார். ஏத்தன்ஸ் பட்டணத்தில் போய் பவுல் பேசினார் பாருங்க, அறியப்படாத கடவுள்னு போட்டிருந்தீங்களே, அந்த கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு நான் வந்தேன்னு சொன்னார் இல்லையா? அப்போ இன்னைக்கு வரைக்கும் உண்மையான தேவனை யாருமே தெரியல. அதுக்கு தான் இவ்வளோ உபத்திரவம் வரப்போகுது. அப்போ இந்த உபத்திரவங்களின் மூலம் ஒரு பிரச்சனையை தேவன் கொண்டு வந்து அந்த சூழ்நிலையை என்ன செய்ய போகிறாருன்னா அவரை அறிவதற்கு அவர் பயன்படுத்த போகிறார். அப்போ தான் ஜனங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ பாருங்கள், எகிப்தியருக்கு அறியப்படுவார். அப்போ என்னைக்கு தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு தங்களையே பலிகளாகவும் காணிக்களாகவும் உலக ஜனங்க கொடுப்பாங்க. இன்றைக்கி எதுக்கோ போகிறாங்க, கால்நடையாக நடந்து போகிறாங்க, எங்கேயோ போகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தங்களை தேவனுக்கு பிரியமான காணிக்கை. அதனால தான் எசேக்கியேல் 38:23 இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். அப்போ எல்லா ஜனங்களுமே தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, அதுலேயே அடுத்த வசனம் பாருங்கள், எசேக்கியேல் 39:7. இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன், என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஒட்டேன். அதனால் நான் இஸ்ரேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகளும் அறிந்து கொள்வாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ எல்லா ஜனங்களுமே பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதிக்கு பாருங்க. இப்போ ஏசாயா 19ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிச்சின்னா அப்படியே கிறிஸ்து உள்ள வரார். உள்ளே வந்து 4 அமைப்புகளை உடைக்கிறார்.
உடைஞ்சு அடுத்தது 3ஆம் உலக யுத்தம். தேசத்து பயங்கரமாக இருக்கும், படிச்சோம் இல்லையா? யுத்தம் முடியும் போது உலக ஜனங்கள் எல்லாரும் உண்மையான தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமை. அந்த ஆர்டர் பற்றின கரெக்டாக அவர் கொண்டு வரார். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த உபத்திரவ காலத்தை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? அப்படி போனால் தான் மனுஷன் தான் நம்பியிருந்தவர்கள் எல்லாம் அவன் வந்து கைவிடுறது அவனுக்கு தெரியும். ஏன்னா காலங்காலமாக மனுஷனுடைய இருதயத்தில் தவறான விதையை விதைச்சிட்டான் சாத்தான். என்ன சொன்னாலும் ஜனங்களுக்கு புரியறதில்ல. எவ்வளவு அறிவு வந்துருச்சு. ஏசாயாவில் படிக்கிறோம் இல்லையா? இந்தியாவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைஞ்சிருக்கு. நம்ம இந்தியாவை பற்றி சொல்கிறார். விக்கிரகங்களுக்கு முடிவில்லாத தேசமாக இருக்குது. அதில் பெரியவனும் குனிகிறான், சிறியவனும் பண்ணிக்கிறான். தலையும் கீழே குமியுது, வாழும் குமியுது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் தலையும் இருக்காது, வாழும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போதான். அப்போது இந்த சூழ்நிலை எப்போ தான் வந்து அது வந்தால் மட்டும்தான் தேவன் யாருங்கிறத அந்த ஒரு நாலேஜுக்குள்ளே ஜனங்கள் போவாங்க. அன்புக்குரிய சோழல். அதனால தான் தேவன் இதை வந்து அனுமதிச்சிருக்கிறார். அப்படி போகும்போது பாருங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்படும். மலைகளுக்கு நம்ம ஏற்கனவே 3ஆம் உலக சப்ஜெக்ட்ல படிச்சிடும். மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், அவருடைய பாதைகளில் நாம் நடப்போம் என்பார்கள். பாருங்க, அப்போ எல்லா ஜனங்களுமே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து இந்த ஒரு காரியத்தை செய்யும்போது தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, அதே சமயத்தில் பொய் எதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தெரிஞ்சுட்டு தங்கள் வாய் வார்த்தையினாலே அறிக்கிடுவாங்களாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலுமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள். மெய்யாகவே எங்களுடைய பிதாக்கள் பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்று சொல்லுவார்கள். அப்பதான் தெரியுமா, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பொய், மாயை. அப்போ எப்போ தெரிஞ்சுக்குவாங்க? ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிற போது தான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இன்றைக்கி உண்மையை கண்டுபிடிக்க கூடாத வழிக்கு சாத்தானுடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான். ஆனால் நமக்கு அவன் குருடாக்கின மனக்கண்களை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறத பாருங்கள். ஒரு சைன் லாங்குவேஜ், ஒரு அடையாள பாஷையிலேயே நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இதில் வந்து என்னென்னவெல்லாம் வரப்போகுதுன்னு இங்கே வந்துட்டு சொல்லிடலாம். புரியுதுங்களா? பெரிய பெரிய பிஸ்னஸ் விழுக போகுது, கட்சிகள் உடைய போகுது, பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக போக போகுது. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய பெரிய லெவலில் நடக்க போகிற தீர்க்க தரிசனம். யாரும் இனிமேல் வந்து கூட்டம் சேர்த்துறதுக்கு அலைய மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ தேவன் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறார். வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். இப்போ அடிச்சிருக்கார் பாருங்க, அடித்து குணமாக்குவார். புரியுதா? கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். வாதைன்னு என்ன அர்த்தம்? வாதை வந்துச்சுனாலே செயல்பட முடியாது. இன்றைக்கி அதனுடைய சாம்பிள் தான் கொரோனா பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த ஜனங்களும் எந்த கவர்மெண்ட்டும் செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கு. வாதையினால் அடிச்சிட்டார். இது ஒரு அடி இல்லை, இன்னும் நிறைய அடி இருக்குது இந்த உலகத்துக்கு. நம்ம சொல்கிறோம், எத்தனை அடி வாங்கினாலும் இவன் திருந்த மாட்டான் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்திற்கு நிறைய அடிகள் உண்டு. ஏன்னா அவங்க வந்து தேவனை பற்றி அறிகிற அறிவு வர்ற வரைக்கும் அவர்கள் இது வந்து கட்டாயமாக இந்த அடி வாங்கித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. காரணம், இது நல்லது. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர்கள் தங்களுடைய தகப்பனை தேடக்கூடிய காலம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். பாருங்கள், எகிப்தரை பாருங்கள், வாதையினால் அடிப்பார். அடித்து அப்படியே விடுறதில்ல. சாத்தான் என்ன பண்ணுவானா, அடித்து அப்படியே விட்டு போயிடுவான். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அடித்து குணமாக்குவார். அப்படி குணமாக்கும் போது அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை என்ன செய்கிறாராம்? குணமாக்குறாராம். எப்படி குணமாக்குறாரு தெரியுங்களா? ஒரு மருந்து வச்சுருக்காராம். கொரோனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த பாவத்துக்கும் மரணத்துக்குமே தேவன் மருந்து கையில் வச்சுருக்கார். ஆனால் யாரும் சாப்பிட்றதில்ல. ஒருவேளை நம்ம இப்போ சாப்பிட்டோம்னா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். அது என்ன மருந்து? சங்கீதம் 107:20 வாசிக்கலாம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. இதுதாங்க மருந்து.
வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போது எந்த மனுஷனுக்குள்ள வசனம் வருதோ அவன் குணமாயிடுவான். சரி, இப்போ நமக்கு கவனிங்க, ஒரு தலைவலி வருது, டாக்டர்கிட்ட போகிறோம். தலைவலின்னா சரி காய்ச்சல்னு வச்சுங்க, ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா தலைவலின்னு சொன்னால் அதுக்கு நம்ம வியாக்கியானம் பேசுவோம், இப்படியா அப்படியான்னு. ஒரு 20 நாள் தொடர்ந்து பெட்டில் இருக்கணும். அந்த டைபாய்டினுடைய கிருமிகள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா இப்போ டாக்டர் சொல்கிறார், நீங்கள் 25 நாள் ஒரு கோர்ஸ் எடுக்கணும், மருந்து, சரியா, எடுக்கணும். அப்போது அது கொடுக்குறார். இப்போ நம்ம என்ன செய்வோம், புத்திசாலிகள் நம்மெல்லாம் ஒரு 4 நாளைக்கு சாப்பிடுவோம். நான் சொல்கிறது எல்லாருமே பண்ணுறது தான். 5ஆவது நாள் புத்திசாலி ஆயிடுவோம். அதான் 4 நாள் சாப்பிட்டோமே போதும், விட்டுருவோம். என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த கோர்ஸுங்கிறது என்ன, அது முற்றிலும் போய் அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு அந்த மாத்திரைகள் எல்லாம் தேவைப்படும். அப்போ அதை பாதியிலே நிறுத்திட்டோம் அப்படின்னா குணமாகுமா இல்லையா? குணமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேலும் இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி தாங்க நிறைய பேர் இன்றைக்கி சத்தியம் நிறையா உள்ள, நம்ம சத்தியத்தை கேட்டு வந்துட்டோம், நிறைய பேர் அதை பாதியிலே நிறுத்திடுறோம் இல்லையா? சபை கூடுதலுக்கு போகிறதில்ல, சத்தியம் கேட்குறதுடைய தோய்வு, பைபிள் அதிகமாக படிக்கிறதில்ல, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி பாதியில் நிறுத்தும்போது எப்படி குணமாக முடியும்? இந்த வசனம் நமக்கு கிளியராக சொல்லிடுச்சு, அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். அப்போ இப்போ நம்ம இன்னும் பேஷண்ட்டு, நம்ம கொரோனா விட பயங்கரமான மோசமான பாவத்தினுடைய பேஷண்ட்டாக இருக்கிறோம். இப்போ இதிலிருந்து நம்மளை தப்பு வைக்கணும்னா தேவன் இப்பவும் வசனம் அனுப்பிச்சிருக்கார். உலகத்துக்கல்ல, நமக்கு வசனம் அனுப்புகிறார். இப்போ டெய்லி கேட்கணுமா இல்லையா? அதனால தான் இன்றைக்கி டெய்லி அந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பாருங்க, ஒவ்வொரு நாளும் வசனம் அனுப்புகிறாருங்க, அதை வாங்கணும், குணமாயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தியம், ஒரு மருந்து, வசனத்தை அனுப்பி அவர்கள் குணமாக்குறதோடு மட்டும் இல்லை, அவர்களை அழிவுக்கு என்ன செய்கிறாராம், தப்பு வைக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அந்த வசனம் என்கிற மாத்திரைகள் போகும்போது எல்லா ஜனங்களும் அங்கே குணமாவாங்க. நம்ம ஏற்கனவே நல்ல சமாரி உண்மையில் படிச்சிருக்கிறோம். ஏசாயா 30:26 பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாள், ஒரு நாள் வருதா. இதில் ஞாபகம் வந்தனால சொல்லிடுறேன் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏசாயா 19 இந்த சப்ஜெக்ட் முடிச்சோன்னா மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க. அக்காலத்திலே 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 7 தடவை வரும். அந்த அக்காலத்திலேங்கிற வார்த்தை இங்கிலீஷ் எப்படி தெரியுமா இருக்கும்? இன் தட் டே, அந்த நாள்லங்கிற வார்த்தை தான் இருக்கும். அது அப்படியே தமிழ் என்ன பண்ணிட்டேன்னா அக்காலத்திலே. அப்போ நம்ம அக்காலத்திலேங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த நாள், எந்த நாள், இந்த நாள். இப்போ ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவன் என்ன செய்றார்? ஏசாயா 19:22 வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை என்ன செய்ய போறாரா? குணமாக்குவார். அப்போ அப்படி குணமாக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு வசனம் இங்கே வரப்போகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்னன்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கலைன்னா, அதை ஏசாயாவில் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும், எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும், அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கு. இது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இதுதான் கடைசியாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம்ங்கிறனால இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த மாதிரி தேவன் உலக ஜனங்களை அடித்து குணமாக்கி அவங்கள தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளும் போது இப்போ அங்கே என்ன செய்ய போறார் சொல்லி கவனிச்சிங்கன்னா, ஏசாயா 19:23 காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போற ஒரு பெரும்பாதை உண்டாயிருக்கும். அப்புறம் அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் எகிப்தியர் அசீரியாவோட கூட ஆராதனை செய்வார்கள். இது புதுசா ஒரு விஷயத்தை இங்க ஓபன் பண்றார். அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போற ஒரு பெரும்பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்து அசீரியாவுக்கும் எகிப்தியர் அசீரியரோட என்ன செய்ய போறாங்கன்னா ஒரு ஆராதனை செய்ய போறாங்க. அடுத்து 24ஆம் வசனம் வாசிக்கலாம். காலத்திலே இஸ்ரேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். மூன்றாவதாக ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்தது பாருங்க. அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனம். இந்த வசனம் கொஞ்சம் கவனிக்கலாம். அதாவது ஒரு முக்கியமான வசனம்,
அக்காலத்தில், எக்காலத்தில், அது இங்கிலீஷில் இன் தட் டே அப்படின்னு இருக்கும். அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு ஒரு பெரும்பாதை ஒன்று உண்டாயிருமா. பெரும்பாதைன்னு நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நம்ம பெரும்பாதை எங்கே படிச்சிருக்கிறோம்? 3 வழிகள் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். ஏசாயா 35:8 வாசிக்கலாம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை. அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? அப்போ உலக ஜனங்களாம் உயிர் தெளிம்பி வரும் பொழுது 3வது வழி அவர் திறக்கிறார். ஏற்கனவே ஆதாமில் திறந்தது விசாலமான வழி, அது மரண வழி. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் திறந்தது அது இடுக்கம், அதாவது என்ன வாசல்? நேரோவேன்னு சொல்கிறது, இடுக்கமான வாசல். அதில் திருச்சபை மக்கள் மட்டும்தான் வர முடியும். ஆனால் அடுத்தது நம்ம கவனித்து பார்க்கும்போது பெரும்பாதை, அவருடைய ராஜ்யத்தில் அந்த பெரும்பாதை வரும்னு சொல்லியிருக்கு. அந்த வசனம் என்ன ஒரு தடவை வாசிக்கலாம் பாருங்க, மறுபடியும் வாசிக்கலாம். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன் அதில் என்ன செய்யறதில்லை? நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவது, அதாவது பைத்தியார் இருந்தால் கூட சரியாக நடப்பாங்க. அப்போ அந்த 3வது வழி உலக ஜனங்களுக்கு தேவன் திறந்து விடுற பரிசுத்த வழி. கவனிங்க. ஆனால் அந்த வழி எங்கிருந்து எங்கே போகுதுங்கிறது தான் இந்த வசனம். பாருங்க, எங்கிருந்து எங்கே போகுதா? எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகுதான். எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகுது. அப்போது எகிப்து என்ன ஒரு தீர்க்க தரிசனம்? சரி, அதை பார்க்க போகிறேன். அப்படி போகிறது இந்த பெரும்பாதையான வழின்னா உலக ஜனங்கள் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு. அசீரியாங்கிறது இப்போ எகிப்துன்னு உலகம் தெரியுது, அசீரியாங்கிறது என்னன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 25ஆம் வசனம் நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், அவர்கள் 3 குரூப்பை பற்றி சொல்கிறார். எகிப்து, அசீரியா, இஸ்ரேல் ஜனங்கள். இந்த 3 ஜனங்களும் ஒன்றாக கூட போகிறாங்களாம், கூடி ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம் 25ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 19:25 வசனம். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரேலாகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். எகிப்தியராகிய என் ஜனம், கவனிங்க, அசீரியராகிய என் கரத்தின் கிரியை, இஸ்ரேலாகிய என் சுதந்திரம், இந்த 3 பேருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எகிப்தியர் யாருன்னு தெரியணும், அசீரியர் யாருன்னு தெரியணும். அப்புறம் அசீரியர் என் கரத்தின் கிரியைன்னு சொல்கிறார். அடுத்தது இஸ்ரேல் ஜனங்கள். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ தேவனுடைய திட்டத்தில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 3 வகுப்பார் மிக முக்கியமானவர்கள். ராஜ்யம், கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரும்போது, உலக ஜனங்கள் தேவனை அறியப்படும் போது, குணப்படும் போது, இங்கே 3 வகையான ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதமான ஜனங்களாக இருப்பார்கள். ஸோ அவங்க யார்? முதல்ல ஏசாயா 29:22 வாசிக்கலாம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அடுத்து பாருங்க 23ஆம் வசனம். அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவில் அவன்கிறது யார்? யாக்கோபு. இஸ்ரேலை பார்த்து சொல்றார் பாருங்க. அதாவது இனி அவன் செத்து போறதில்லை. இஸ்ரேல்னா இஸ்ரேல் ஜனங்கள். அவன்கிறது யாரு? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய கரங்களினுடைய செயல்களை பார்ப்பாங்களாம். அது யாரு? தேவனுடைய கரத்தின் கிரியைகள். ஒரு குரூப் இருக்காங்களா இஸ்ரேல் ஜனங்க, அவங்களுடைய காரியங்களை பார்ப்பாங்களா? தேவனுடைய கரத்தின் கிரியைகள். ஏசாயா 64:7 வசனம் வாசிக்கலாம். யாருங்கிறத பாருங்க. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரை பண்ணுகிறீர். அடுத்த வசனம் பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. ஒரு குரூப் சொல்றாங்களா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீங்கள் எங்களை உருவாக்குகிறவர். கரத்தின் கிரியை. அப்ப பிதாவாகிய தேவனுடைய கரம் யாரு? கிறிஸ்து. தேவனுடைய கரத்தினுடைய கிரியை. நாங்க களிமண், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியைன்னு ஒரு குரூப் சொல்றாங்களா. இவங்க தாங்க அசீரியர். அசீரியராகிய என் கரத்தின் கிரியை. புரியுதுங்களா? ஏதாவது புரியுதா? பிதாவாகிய தேவனுடைய கரம் கிறிஸ்து,
அந்த கிறிஸ்துவுடைய கண்ணில் களிமண் மாறந்து தேவனுக்கேற்ற மண் பாண்டங்களாக செய்யப்பட போகிறவங்க யார் தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய திருச்சபை தான் அவருடைய கரத்தின் கிரியை. அதனால தான் எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கவனிங்க, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். பாருங்க, அவருடைய கரத்தின் கிரியா கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். கரத்தின் கிரிகளாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணிட்டார். பாருங்க, அப்போ அசீரியர் யாருங்க? அவருடைய கரத்தின் கிரியை யாருன்னா அவருடைய திருச்சபை. அடுத்தது எகிப்தியர் யார்? எகிப்துக்கு தேவன் யாருன்னே தெரியாது இல்லையா? வாசிக்கலாம் பாருங்க, ஓசியா 2:23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். பார்த்தீங்களா, நீ என் ஜனம். அப்போ இந்த கடைசி காலம் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லாத ஜனங்க யாருன்னா உலக ஜனங்கள் தான். ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டார்கள். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்படுறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உலக ஜனங்கள் தான் பாருங்க தேவனுடைய ஜனமல்லாதவர்கள். அவர்களை நான் என் ஜனம். அப்போ எகிப்தியர் யாருங்க? என் ஜனம், உலக ஜனங்கள். அசிரியர் யாரு? திருச்சபை. எகிப்தியர் யாரு? உலக ஜனங்கள். அடுத்தது இஸ்ரேலாகிய என் சுதந்திரம் அப்படின்னார். சங்கீதம் 78 கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். சுதந்திரம் இஸ்ரேலை பத்தி சொல்றார். அதுல எரேமியா 51:19 யாக்கோபின் பங்கா இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தை உண்டாக்கினவர், இஸ்ரேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். புரியுதுங்களா? அப்போ கவனிக்கலாம், அசீரியா யாரு? அசீரியா யாருங்க? அவருடைய கரத்தின் கிரியை. அப்போ பிதாவாகிய தேவனுடைய கரம் இயேசு கிறிஸ்துடைய கரத்தின் கிரியையா இருக்கிறவங்க தாங்க திருச்சபை. அப்போ அசீரியா கரத்தின் கிரியை. எகிப்து என் ஜனம், நம்ம படிச்சோம் இல்லையா? அப்போ என் ஜனம், எகிப்துங்கிறது உலகம். அப்போ உலக ஜனங்களை தேவன் என் ஜனம் கூப்பிட்றார். திருச்சபையை என் கரத்தின் கிரியைன்னு கூப்பிட்றார். அதே சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்றாரு? என் சுதந்திரம், என் சுதந்திரம். ஸோ அது இஸ்ரேல் ஜனங்கள். இந்த 3 வகுப்பாரும் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு தேவனுக்கென்று ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இதுதாங்க ராஜ்யத்தினுடைய முடிவு. சரி, அப்படி இருக்கிறதுக்கு உலக ஜனங்கள் தங்களை தயார்படுத்தணும்னா கவனிச்சுங்க, ஏற்கனவே படித்தோம் இல்லையா? அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற ஒரு வழி இருந்துன்னு படிக்கிறோம் இல்லையா? இந்த வழியில் என்ன இருந்தது தெரியுங்களா? இப்போ வாசிக்கலாம். அதான் கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஏசாயா 19:19. அக்காலத்திலே எகிப்து தேசத்தில், அதே வசனம் பாருங்க, அக்காலத்திலே, இன் தட் டே. இங்கிலீஷில் படிச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த நாளில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் யெகோவா தேவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்குமா. பாருங்க, இது நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம் இல்லையா? இது என்ன? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன? எகிப்தில் தேவனுக்கென்று இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாத பழங்கால உலக அதிசயங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அழியாத ஒரு தேவனுக்கென்று ஒரு விட்னஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த எகிப்தினுடைய பிரமிடு. நல்லா கவனிக்கலாம். அதை தாங்க சொல்லும்போது அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் அது என்னவா இருக்குமா? சாட்சியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பேசிக் சப்ஜெக்டில் அன்புக்குரிய சகோதர சகோதரியே பிரமிட் சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். அந்த பிரமிட் அந்த படமே நமக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த பிரமிடில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அது எகிப்து தேசத்தில் நடுவும் இருக்குமா, அது எல்லையாகவும் இருக்குமா. அது எப்படி? அது ஒன்றை வச்சு தான் இது பிரமிடுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ எகிப்து தேசத்தினுடைய நடுவில் இந்த பிரமிட் இருந்தது, எல்லையிலே. நம்ம ஏற்கனவே படித்தோம், அப்பர் ஈஜிப்ட் லோயர் ஈஜிப்ட், ரெண்டு எகிப்து. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற எல்லையில் தான் அந்த ஒரு பிரமிட் இருந்தது. அதே சமயத்தில் அது ரெண்டுக்குமே நடுவில் இருந்தது. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருந்தது, அதுக்கு எல்லையாகவும் இருந்தது. அப்போ அது சேனைகளின் கர்த்தருக்கு என்னவா இருக்குமா? ஒரு அடையாளம். அப்போ பிதாவாகிய தேவன் அவருடைய ஞானம், அவருடைய திட்டம் ஒன்று இருக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அந்த படத்தை நீங்கள் கவனிச்சிருக்கலாம்.
அந்த பிரமிடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப நாள் மேலே போகிற வழியே தெரியல. ஒரு வழி கிடச்சிது. அந்த வழியில் நேராக கீழ்நோக்கு பாதை உள்ளே வந்துட்டான். நேராக வந்தாலும் உள்ளே வந்தாலும். அதுக்கப்புறம் மேல் நோக்கி போகிறக்கு ஒரே ஒரு வழி இருந்தது. அந்த வழியில் மேலே போனால் அங்கே ஒரு ராணியினுடைய அறை இருக்கும். அது வரைக்கும் குனிஞ்சு தான் போகணும். அதுக்கு மேலே ராஜாவினுடைய அறை ஒன்று இருக்கும். அதில் நிமிர்ந்தே போகலாம். மேலே போனோன்னே அங்கே ஒரு கிரேட் ஸ்டெப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அதில் 3 ஸ்டெப்பு தாண்டி உள்ளே போயிட்டால் ராஜாவுடைய அறைக்கு போயிடலாம். அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? இது நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த பிரமிடில் இருக்கிற டிசைனே தேவனுடைய பிரதான திட்டத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. படித்தோமா இல்லையா? அப்போ மனுஷன் முதல்ல ஆதாம் அந்த பிரமிடில் அந்த பேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே தான் அந்த ஒரு போகிற வழி இருந்தது. அப்போ பேஸ் வந்து மனிதனுடைய பாவ நிலைமை. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு வழி ஆதாம் பாவத்திலிருந்து மேலே படைக்கப்பட்டிருந்தார் பரிசுத்தமான நிலைமையில். அவர் என்னைக்கு படைக்கப்பட்டு அங்கே இருந்து என்ன ஆயிட்டார், நேராக அந்த படுகுழிக்கு அந்த இடம் வந்த மாதிரி படுகுழிக்குள்ளே பாவத்துக்குள்ளே ஆதாமுடைய சந்ததி வந்தது. அப்படி கீழே வரும்போதே மேல் நோக்கி ஒரு பாதை போச்சு. அதில் ஒரு கிரானைட் போட்டு அடைச்சிருந்தாங்க. அது எதை குறிக்குதுன்னா நியாயப்பிரமாணம். தேவனிடத்தில் போகிறக்கு ஒரு வழி இருந்தது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணமே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடையாக இருந்ததுன்னா படிச்சிருக்கோம். அப்போ கீழே வந்தாச்சு. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் படுகுழிக்கு வந்துட்டான். அப்போ இதிலிருந்து போகிறக்கு வழி இல்லையானா ஒரு வழி, அந்த ஒரு வழி தான் கிறிஸ்துன்னு படிச்சிட்டோம். அப்போ அந்த கிறிஸ்துவுடைய போதகத்துக்குள்ளே போனோம்னா அங்கே 2 வகையான ஆசீர்வாதங்கள் ஒன்று இருக்குது. அந்த குயின்ஸ் சேம்பர் ராணியின் அறை பூலோக ஆசீர்வாதத்தை குறிக்கும். கிங்ஸ் சேம்பர் ராஜாவினுடைய அறை பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் குறிக்கும். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பூலோக ஆசீர்வாதத்துக்கு போகிறவங்க. திருச்சபையும் திரள் கூட்டமும் பரலோக ஆசீர்வாதத்துக்கு போகிறோம். அதை நிமிர்ந்து போனான். அங்கே போனோடனே 3 ஸ்டெப்பு. அந்த 3 ஸ்டெப்பு தான் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தன்னைத்தான் வெறுத்து, செகண்ட் ஸ்டெப்பு தன் சிலுவை எடுத்துட்டு, 3ஆவது ஸ்டெப்பு அனுதினமும். ஸோ இந்த 3 காரியத்தையும் கரெக்டாக யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ ராஜாவுடைய அறைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய பெட்டி திறந்திருந்து எதை குறிக்குதுன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு திறந்து வச்சிருக்கார் அப்படிங்கிற அடையாளம். ஸோ இது ஒரு மகா பெரிய தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு அடையாளம் தாங்க இந்த பிரமிடு. இல்லைன்னா ஆச்சரியம்னா எகிப்திலிருந்து அசீரியாங்கிறது, எகிப்துங்கிறது கீழே இருக்குது, அதாவது தெற்கு பக்கம் இருக்குது, அசீரியாங்கிறது வடக்கு பக்கம். இப்போ இந்த டைமில் முக்கியமான ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம், எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு அடையாளமும் சாட்சியுமா இருக்கும், ஒடுக்கிறவர்களை நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பிச்சு அவங்கள விடுவிப்பாராம். அதான் இந்த மகா உத்தரவு காலத்தினுடைய விஷயத்தை பற்றி சொல்லும்போது ஒரு பயங்கரமான ஒடுக்குதல் இந்த பூமியில் நடக்கும்போது ஒரு இரட்சகனை இன்னைக்கு பாருங்க ஒடுக்குறாங்க இல்லையா? இதெல்லாம் தேவனுடைய சித்தம் தான். அப்போது ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் தேவன் வந்து அனுப்புவார். அப்போ அந்த இரட்சகன் யார், பலவான் யார்? ஞாபகம் இருக்குங்களா? இரட்சகன் யார்? நமக்கு இரட்சகர் கிறிஸ்து மட்டும்தான். அந்த பலவான் யார்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சிருக்கோம். பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பாத்தீங்களா? பலவான்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே. அப்போ குளோரிஃபைடு சர்ச் அவங்க தாங்க பலவான்கள். இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை தேவன் ஏற்கனவே வேகத்தின் மீது அனுப்பிச்சிட்டார். அவர் வந்தொன்ன முதல் தன்னுடைய பலவான்களை 1ஆம் உயிர்த்தெழுதலில் எடுக்கிறார். அதில் ஏற்கனவே பைபிள் வசனம் படிச்சிட்டோம். இந்த இரட்சகனையும் இந்த பலவானையும் வச்சு தாங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் சாத்தானுடைய கண்ட்ரோல் இருந்து வெளியே அவர் எடுக்கிறாராம். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொஞ்சம் கவனிங்க. எகிப்து தேசம், அதுக்கு நடுவில் அந்த என்ன இருக்குது, அந்த பிரமிட் இருக்குது. இப்போ என்ன படித்தோம்? அதிலேயே 23ஆம் வசனத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற ஒரு பெரும்பாதை உண்டாயிருக்கும் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்போ அந்த பெரும்பாதை உண்டாயிருக்கும்னு படிக்கும்போது இப்போ ஆக்சுவலாக இது எப்படியே நேச்சுரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை வழியில் தான் என்ன இருக்குன்னா அந்த பிரமிட் இருக்குது. கவனிங்க. அப்போது எகிப்து தெற்கில் இருக்குது, அசீரியா வடக்கில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம். எகிப்து தெற்கு, அசீரியா வடக்கு. அப்போ தெற்கு வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து இந்த உலகத்திற்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கு தெற்கு.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக வடக்கு எதை குறிக்கும்? பரலோகத்துக்கு நிழல். அப்போ அதனால தான் அசீரியர்கள் வந்து வடக்கில் இருக்கிறாங்கன்னா பரலோகத்துக்கு போகிற தேவனுடைய பிள்ளைகள், கரத்தின் கிரியைகள் படித்தோம் இல்லையா? அப்போது இந்த உலகமே உலகத்தினுடைய பாவ நிலைமையிலிருந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகிறாங்கன்னா தேவனை நோக்கி அவங்க போகும்போது எல்லா ஜனங்களும் ஒருவேளை எகிப்திலிருந்து வடக்கு நோக்கி அசீரியாவுக்கு யாராவது போனாங்கன்னா கட்டாயமாக எது வழியில் தான் போயாகணும்னா இந்த பிரமிட் வழியாக தான் போயாகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? தேவனை நோக்கி அவர்கள் போகக்கூடிய வழியில் அந்த பிரமிடை பார்ப்பாங்க. பிரமிடுங்கிறது எது? அது என்ன? தேவனுடைய திட்டம், த டிவைன் பிளான் ஆஃப் காட். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உலகத்தினுடைய நிலைமையிலிருந்து இந்த அதாவது மேலே போகிறாங்க. தங்களை மேலே போகும்போது, அதாவது தேவனை நோக்கி அவர்கள் போகும்போது தேவனுடைய திட்டம் முழுவதும் அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்படும். அப்போ அந்த திட்டத்தை பார்த்துட்டே போவாங்க. திட்டத்தை பார்த்துட்டு போனதுனால தான் உங்களுடைய வழிகள் நல்லா இருக்குது, நீங்கள் தான் எங்கள் தேவன், உங்களை தொழுது கொள்கிறோம்னு சொல்லி தங்கள் தேவனுக்கு காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தேவனுடைய திட்டத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் தேவனோடு சஞ்சரிப்பார்கள். ஏற்கனவே படித்தோம் இல்லையா? இதில் 3 வகுப்பாக இருக்கிறாங்க. அசீரியர் என்னுடைய கரத்தின் கிரியை, எகிப்து என்னுடைய ஜனம், அப்புறம் இஸ்ரேல் என்னுடைய சுதந்திரம். இந்த 3 சந்ததியை பற்றி தாங்க தேவன் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கார். திருச்சபை ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா, சாதாரண இஸ்ரேல் ஜனங்கள், மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், எகிப்து உலக ஜனங்கள். இந்த 3ஐயும் தேவன் வச்சு தாங்க தேவனுடைய திட்டத்தையே பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கார். இதைத்தான் நம்ம தொடக்கத்திலேயே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும். அதாங்க திருச்சபை அசீரியா, என் கரத்தின் கிரியை. கடற்கரை மணலை போலவும் இஸ்ரேல் ஜனங்கள், முற்பிதாக்கள், இவங்கெல்லாம் கீழ் இருக்கிறவங்க. அதான் என் சுதந்திரம். பாருங்க, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். கடைசியில் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியால் உன் சந்ததிக்குள், அதான் வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல், உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, ஏசாயாவில் கடைசி அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. 25ஆம் வசனம், அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியும் இஸ்ரேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி ஆசீர்வதிப்பார்கள். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ 2ஆம் வருகையில் வந்து கரெக்டாக ஆர்கனைசேஷன் தெளிவாக தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள உலக ஜனங்களை கொண்டு போய் இந்த 3 வகுப்பாரையும் எப்படி அவர் ஆசீர்வதிக்க போகிறாருங்கிற ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டுக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் வந்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம். அது வரக்கூடிய நாட்களில் தேவன் ஏதாவது நமக்கு புரிய வச்சார்னா அதையும் நம்ம பின்னாடி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் அல்டிமேட்டாக இந்த விஷயங்கள் எல்லாம் தேவன் வந்து இன்றைக்கி நமக்கு அவர் புரிய வைக்கிறதுக்குரிய காரணம் என்ன? நம்மெல்லாம் யாருன்னு படித்தோம் எபேசியரில், அவருடைய கரத்தின் கிரியைகள். அந்த வசனம் ஒரு தடவை வாசித்து நம்ம முடிக்கலாம். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஒரு பார்ட், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட 2வது பார்ட் செய்கைகளாக இருக்கிறோம். அப்படின்னா புரிஞ்சுங்களா? நம்ம வந்து நல்லது செய்கிறதுக்காகவே கிறிஸ்து இயேசுவினால் செய்யப்பட்ட ஒரு மிஷினு, அதுதான் இதனுடைய அர்த்தம். அப்படின்னா இங்கே மிஷின்னா புரியுதா? மிஷினுக்கு சொந்த மூளை, சொந்த சித்தம் இல்லை. அந்த மிஷினை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத மட்டும்தான் அது கேட்கும். அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து தேவன் சொல்கிறபடி கேட்டு அவர் சொல்கிறார் பாரு, இந்த பூமியில் வந்து என் சுய சித்தம் இல்லை, என் சித்தத்தின்படி செய்யறதுக்கு நான் வரல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யறதுக்கு வந்தேன் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே கவனிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்ததே நம்முடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான். அவருடைய கரத்தின் கிரியைகள், அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அதை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம செய்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு வரல, கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் சொல்லிட்டு, ஏனெனில் அவைகளை நடக்கும்படி முன்னதாகவே அவளை ஆயத்தம் பண்ணியிருக்கார். அப்படின்னா இன்றைக்கி இப்படியெல்லாம் நடக்கணும், இப்படி நம்ம சத்தியம் கேட்கணும், இதெல்லாம் தேவன் ஏற்கனவே ப்ரீ பிளான்டு. ஒன்று மட்டும்தாங்க தேவன் பிளான் பண்ணுறதில்ல, என்ன தெரியுமா? மற்ற எல்லாமே பிளான் தான். நமக்கு ஆறுதல், தேறுதல், நம்மளை காப்பாற்றுறது, நம்மளை தண்டிக்கிறது, நம்மளை வந்து சிட்சிக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஆறுதல் சொல்கிறது, நம்மளை எல்லா வகையிலையும் தூக்கி தாங்கி ஏந்தி சுமக்கிறது, எல்லாமே அவருடைய பிளான். ஒன்று மட்டும்தான் அவருடைய பிளான் இல்லை, நாம் செய்யக்கூடிய பாவம். அதுக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்கு முழு பொறுப்பும் நம்ம தான். நான் செய்யக்கூடிய பாவத்துக்கு முழு பொறுப்பு நான் தான். இதில் தேவன் எந்த வகையில் இன்வால்வ் ஆகிறதில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே.
அந்த விஷயம் மட்டும்தான் தேவன் அதில் இன்வால்வ் ஆகிறது. ஆனால் எதில் இன்வால்வ் ஆகிறார்? அப்படியே விழுந்துட்டாலும் மனப்பூர்வமாக தேவனிடத்தில் கெஞ்சி, அதாவது ஒரு மன்னிப்பு கேட்டு, ஒரு நொறுங்குண்ட ஆவியில் தேவனை நோக்கி நம்ம நெருங்கும் போது அப்பவும் தேவன் நம்மை அரவணைக்கிறதுக்கு ரெடியாக தான். ஏன் சொல்கிறாருன்னா, இந்த வசனம் மறுபடியும் சொல்கிறார், இல்லைப்பா நீ நல்ல காரியங்களை செய்கிறதுக்காகவே என்னால் என்னுடைய குமாரன் மூலம் ஒரு கிரியாக இருக்கு, அதை தொடர்ந்து செய்ய என்று சொல்லி தேவன் நம்மளை ஆறுதலும் தேர்தலும் படுத்துகிறதாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.